Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. ஸ்ரீ குலசேகர ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரமான மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம் அது வரதை ஒட்டி அடியேன் செய்கிற ஸ்பெஷல் உபன்யாசம் இது. அவர் சாதிச்சிருக்கிற பிரபந்தமான பெருமாள் திருமொழி, அதிலேருந்து ஆறாவது திருமொழி, ஆறாவது பதிகமான ஏர்மலர் பூங்குழல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை எடுத்துட்டு அதை அரவுண்ட் தட் இந்த உபன்யாசத்தை பண்ணலான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கோபிகள் தங்களுடைய ஊடல் அல்லது பிரணய ரோஷம் அல்லது பிரணய கலகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்தை கிருஷ்ணன் மேலே தங்களுக்கு இருக்கிற அந்த அதிருப்தியை அதில் தெரிவிக்கிறா. ஏன்னா கிருஷ்ணனுடைய இது கிடைக்க மாட்டேங்கிறது, அவனுடைய அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரி. Again, we'll have a chance to say more about it when we get into the Avatarikai. வழக்கம் போல again we'll start with prayers, Thaniyans, and then we'll get to the Upanyasam. Srimate Ramanujaya Namaha, Srimate Nigamanta Mahadeshikaya Namaha, Sriman Venkatanatharya Kavitarkika Kesari Vedanta Acharya Varyome Sannidhattam Sadahridi. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளைய உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே, ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं. लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेघनेय. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्नाम्. भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. இன்னமுதமூட்டுகே நிங்கே வா பைங்கிளியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள். பொன்னம் சிலை சேர் நுதலியர் வேள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஆரம் கெடப் பரநண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பில் கையிட்டவன். மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர் கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. So again we'll start with an introduction. So we are celebrating Sri Kulasekara Alvaruடைய திருநக்ஷத்திரம், மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம், ஸ்ரீராமனுடைய நட்சத்திரம் இது. அவர் ராம பக்தரும் கூட. அவருக்கு அதனால எப்படி ராமனை பெருமாள்னு சொல்ற வார்த்தை பொதுவாக எம்பெருமானை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக அது ஸ்ரீராமனை குறிக்கிறது. அதனால இவர் பெரிய ராம பக்தராக இருந்ததுனால இவருக்கு பெருமாள்னு பேர். அதனால இவர் சாதிச்ச பிரபந்தத்துக்கும் பெருமாள் திருமொழி அப்படிங்கிற மாதிரி பேர். ரொம்ப அழகான பிரபந்தம். நம்ம இதிலேயே ஏற்கனவே நிறைய அதுலேருந்து பதிகங்கள் பார்த்துருக்கோம். நம்ம
10 பதிகங்கள் இருக்கு, 105 பாசுரங்களோட இருக்கு அந்த பெருமாள் திருமொழி அப்படிங்கிற பிரபந்தம். அது ராஜாவாக இருந்தவர் சேர நாட்டு ராஜா, சோழ நாட்டு ராஜா, பாண்டிய நாட்டு ராஜான்னு இந்த நிறைய விதமான டைட்டில்ஸ் கொடுத்துக்கிறார் அவரே. கொல்லி காவலன், சேர நாட்டு ராஜா, கொல்லிமலை அந்த ஆண்டவன் நான், கூடல் நாயகன், கூடல்ங்கிறது மதுரை, மதுரையுடைய நாயகன் நான் தான், பாண்டிய தேசம் அது, கோழிக்கோங்கிறது கோழியூருங்கிறது இந்த உரையோரை சொல்லுவாது. ஸோ சோழ தேசத்தை சொல்றது அது. ஸோ அதுக்கும் ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தவர் எல்லாத்தையும் அதை ரினவுன்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஸ்ரீரங்கத்தை இது அங்கே உள்ள பெருமாள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இது பண்ணிட்டார் அவர். அந்த அஸ்தி மேகஸ்தி சைலாகிரே அப்படின்னு சொல்ற மாதிரி, வஸ்து பைத்தாமகம் தனம்னு சொல்ற மாதிரி இவர் வந்து எனக்கு அதுதான் தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே கிளம்பி போயிட்டார் அவர். ஸோ இது வந்து அப்படிப்பட்டவர் அவர். அவருடைய பிரபந்தத்திலேருந்து 6வது திருமொழியான ஏர்மலர் பூங்குழல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை எடுத்து நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னாக்கா கோபிகள் வந்து, அதாவது ஆயர்பாடியில கோகுலத்துல வாழ்ந்த கோபிகள் வந்து, அவள் வந்து கிருஷ்ணன் மேல எக்கச்சக்கமான அன்பு உண்டு அவளுக்கு. ஸோ அன்பு இருக்கிற இடத்துல வந்து குவாரலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அது நம்ம பார்ப்போம் அதை ஒரு நிமிஷத்துல. ஸோ அந்த கோபிகளுடைய லவ் ஃபார் கிருஷ்ணா பட் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ லவர்ஸ் குவாரல் அப்படிங்கிற மாதிரி. யூஸ்வலாக அன்புனாக்கா ரொம்ப அன்புடையமான வார்த்தைகள்லாம் வெளியில் வரும், வா வா அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் ஆக்சுவலாக நீ போ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது அது. ஸோ அந்த மாதிரி. ஸோ பட் ஆனாக்க இந்த ஊடலா, இந்த பிரணய ரோஷம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆங்கர் பார்ன் அவுட் ஆஃப் லவ், பிரணயனாக்கா அன்புனால, ரோஷம் அல்லது கலகம் அந்த மாதிரியானதெல்லாம் வந்து இந்த நெகட்டிவ் இது எமோஷனை குறிக்கும், ஆங்கர் குறிக்கும் அது. ஸோ பட் இட்ஸ் அன் ஆங்கர் பார்ன் ஆஃப் லவ். அந்த விதத்தில் ஒரு எஸ்பெஷலி டுவர்ட் எம்பெருமான், டுவர்ட் கிருஷ்ணன் அது வந்து இட் ரியலி ஷோஸ் ஹவு மச் லவ் தி கோபிஸ் ஹேவ் ஃபார் கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஊடல்னு தமிழில் சொல்லுவா. ஊடல்ங்கிறது தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப நிறைய ட்ரீட்மெண்ட் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி பிரணய கலகம், பிரணய ரோஷம், இந்த ஆக்ரோஷம் அப்படி மாதிரி. ரோஷம்னா கோபம், அது அந்த ரோஷத்தை சொல்றது அது. ஸோ இட் எக்ஸ்பிரஸஸ் லவ் பை எக்ஸ்பிரஸிங் டிஸ்பிளஷர், விச் இஸ் அ நாவல் கான்செப்ட். அது பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஒன்று தோணும் நமக்கு வந்து, லவ் வித்தவுட் லவர்ஸ் குவாரல், இஸ் இட் ஈவன் லவ் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி ஒன்று வரும். அது என்னாக்க லவ்னு எடுத்துட்டேல்னாக்க, அன்புன்னு எடுத்துட்டேல்னாக்க, அன்பு இருக்கிற இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அது லீட் டு லவர்ஸ் குவாரல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்கே வந்து அன்பு இருக்கோ அங்கே வந்து லவர்ஸ் குவாரல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் சொல்கிறார், சுவாமி ஐ திங்க் மை ஒய்ஃப் லவ்ஸ் மீ லாட், ஏன்னா டெய்லி எங்கூட சண்டை போடுறா சுவாமி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது லவ் இருக்கிற இடத்துல லவர்ஸ் குவாரல் இருக்குதான் இருக்கும். லாஜிக்கில் பார்த்தேன்னாக்கா இந்த கான்ட்ரா பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது இஃப் ஏ இம்ப்ளைஸ் பி இஸ் ட்ரூ, then not B implies not A must also be true அப்படின்பா. ஸோ அது மாதிரி வந்து, ஸோ இஃப் லவ் இம்ப்ளைஸ் lovers quarrel, if love will lead to lovers quarrel, then not having any quarrel means that there's no love அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால வந்து சண்டைகள் நடந்ததுனாக்கா சந்தோஷப்படுங்கோ, இட் மீன்ஸ் that there is some love underneath all of it அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. திருக்குறள் அப்படிங்கிறது வந்து இந்த ஊடலை பற்றி நிறைய சொல்றது. அது திருக்குறளில் வந்து ரொம்ப கடைசி இது வந்து, அதாவது அத்தியாயத்தில் வந்து 133வது அத்தியாயம். அதில் வந்து சொல்றது ஊடல் உவகை அப்படின்னு. ஊடல்னாக்கா அந்த பிரணய ரோஷம் மாதிரி. ஸோ எக்ஸ்பிரஸிங் தட் ஆங்கர் தட்ஸ் பார்ன் ஆஃப் லவ். அதை வந்து ஊடல் உவகைனாக்கா த பிளஷர்ஸ் ஆஃப் லவர்ஸ் குவாரல் அப்படிங்கிற மாதிரி. அதாவது லவர்ஸ் குவாரல் ஒரு பிளஷர் இருக்கு சுவாமின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அவர் வந்து பெண்களை ஊட்டி விடுறார். அது என்னன்னாக்கா லவர்ஸ் குவாரல்ங்கிறது வந்து இட்ஸ் யூஸ்வலி இனிஷியேட்டட் பை விமன். ஸோ அதாவது பார்த்தேன்னாக்கா லிட்ரேச்சரில் பார்த்தேன்னாக்கா பெண்கள் தான் யூஸ்வலாக வந்து அந்த ஆண்கள் மேலே உள்ள குறைகள் சொல்லிட்டு இருப்பாவா. ஸோ அந்த விதத்தில் ஊடல்னாலே யூ கேன் அஸ்யூம் தட் த பர்சன் ஹூ இஸ் டூயிங் இட் இஸ் அ உமன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். ஸோ திருக்குறளில் வந்து கடைசியில் வந்து 10 குறளில் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாரு. ஆஹா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவர் சொல்லி பெண்களை கிளப்பி விடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, இல்லை தவறு அவருக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு. இல்லை தவறு அவருக்கு ஆயினும், அவன் ஒன்றுமே தப்பு பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஊடுதல், அவனை ஊடுறது, அவங்ககிட்ட பிரணய ரோஷம் காமிக்கிறது, இது வந்து வல்லது அவர் அளிக்குமாறு அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் குட் ஃபார் இன்க்ரீசிங் இஸ் லவ் ஃபார் யூ இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து ஒண்ணுமே இல்லாட்டாலும், அவன் தப்பு பண்ணாட்டாலும் ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு சண்டை போடுங்கோ, அது என்னன்னாக்கா இட் வில் இன்க்ரீஸ் இஸ் ஃபியூச்சர் லவ் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி எடுத்து கிளப்பி விடுறார் அவர். அதே மாதிரி சொல்றார், புலத்தலின் புத்தையல் நாடு உண்டோ நிலத்தோடு நீரியைந்து அன்னார் அகத்து அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஹீ ஹூஸ் லவ் ஃபார் மீங்கிறது அந்த பெண்ணை சொல்றது. அவனோட ஹீ ஹூஸ் லவ் ஃபார் மீ இஸ் டைட்
like that of water to land. அப்படி பத்த இருக்கிறச்சே can even the pleasures of Deva's world வந்து match that of quarreling in love with him. அவங்கள்ட்ட ஊடல் பண்றச்சே வர்ற அந்த அந்த இது இருக்கே, அந்த அந்த பிளஷர்ஸ் இருக்கே, அந்த சந்தோஷம் வந்து தேவலோகத்துக்கு போனாலும் வருமா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அந்த அது இன்னொரு குரல்ல சொல்றார். அப்புறம் இன்னொன்று ஒரு புத்திமதி சொல்றார் அவர் வந்து, இது ஆம்பளைகளுக்கு கொடுக்குற புத்திமதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். ஊடலில் தோற்றவர் வென்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஊடல்ங்கிறது வந்து இட்ஸ் a very unconventional battlefield சுவாமின். இதுல வந்து என்னன்னாக்கா, இதுல ஒரு கீ இதுன்னாக்கா, இஃப் யூ வின் தட் பேட்டில் யூ லாஸ்ட் த வார் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து இதுல வந்து ஊடலில் தோற்றவர் வென்றார். ஒன் ஹூ லூசஸ் த பேட்டில் இஸ் த ஒன் ஹூ வின்ஸ் த வார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல ஸ்பவுஸ் எதாவது சண்டைக்கு வந்தாள்னாக்கா நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. டோன்ட் ட்ரை டு வின் தட் பேட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மண்ணும் கூடலில் காணப்படும். எப்படின்னாக்கா, அதாவது நீங்க வந்து ஜெயிக்க விட்டேல்னாக்கா, உங்களோட ஒய்ஃபை உங்களோட ஸ்பவுஸை ஜெயிக்க விட்டேல்னாக்கா, அது வந்து என்னன்னாக்கா அப்புறம் வந்து that will result in improved relationship. So the after effectsல வந்து you will realize that you actually won the war even though you lost the battle அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து don't try to win the battle அப்படின்னு சொல்றாரு. That fact will be clearly seen in the long lasting pleasures of union thereafter அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பிரணய கலகம்ங்கிறது வந்து என்னன்னாக்கா அர்ச்சாமூர்த்திகளையும் அதை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கிறது. ஸ்பெசிஃபிக்கலி இந்த பங்குனி பிரம்மோத்சவம் ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தேன்னாக்கா அங்கே வந்து இட் இன்வால்வ்ஸ் பிரணய கலகம் பிட்வீன் இது நம்பெருமாளன் ரங்கநாயகி தாயார். இது என்னன்னாக்கா இந்த பங்குனி பிரம்மோத்சவம் போது ஒரு நாளில் வந்து இந்த நம்பெருமாள் வந்து உற்சவர் வந்து காவேரி நதியை தாண்டி அந்த உறையூரில் உள்ள கமலவல்லி நாச்சியார் அங்கே போயிட்டு அவளை அந்த கமலவல்லி நாச்சியாரை பார்த்துட்டு திரும்பி வர்றார். ஸோ அது வந்து ரங்கநாயகி தாயாருக்கு கோபம் வந்துடுறது. இன்னொரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துட்ட நீ அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து தன்னுடைய கதவை சாத்தின்ற நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதை வந்து டெவட்டீஸ் வந்து ரொம்ப பெருசுபடுத்துவாது. ஸோ there will be two sides formed. ஸோ இந்த பெருமாளுடைய டெவட்டீஸ் அவரோட சைடு எடுத்துக்கிற டெவட்டீஸ், அதே மாதிரி தாயாரோட சைடு எடுத்துக்கிற டெவட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து அவ வந்து நம்பெருமாளும் தாயாரும் சண்டை போடுறாளோ இல்லையோ, அவளை ஆதரிக்கிற அந்த டெவட்டீஸ் வந்து ரொம்ப பெருசாக சண்டை போடுவான்னாக்கா என்ன, வெண்ணையை தூக்கி போடுவாளாம், அது பெனானாஸை தூக்கி போடுவா, அந்த மாதிரிலாம் போடுவா. ஸோ கிரேட் குவாரல் erupts with devotees taking sides அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மட்டையடி அப்படிங்கிற மாதிரி பேர் வேற வச்சிருக்காது. அண்ட் இது யார் அதை மீடியேட் பண்ணி வைக்கிறாருனாக்கா, பீஸ் இஸ் ரெஸ்டோர்ட் ஆஃப்டர் மீடியேஷன் பை ஸ்ரீ நம்மாழ்வார். இதுக்கும் ட்ரம்ப் வந்து யூ மே கிளைம் த கிரெடிட் ஃபார் திஸ் ஆல்சோ. பீஸ் இஸ் ரெஸ்டோர்ட் ஆஃப்டர் மீடியேஷன் பை ஸ்ரீ நம்மாழ்வார். அவர் வந்து பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பங்குனி உத்திரத்தினுடைய சேர்த்தி எங்கே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த விதத்தில் அர்ச்சாமூர்த்திகளுக்கும் வந்து இந்த இதுகள் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவர் அட்லீஸ்ட் அர்ச்சாமூர்த்திகளுடைய டெவட்டீஸ்க்கு அது பிடிக்கும் போல இருக்கு. இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தேன்னாக்கா, ஒரு யூடியூப் வீடியோலேருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து பார்த்தேன்னாக்கா, இங்கே எவ்வளோ வெண்ணெய் ஹஸ் பீன் த்ரோன் அட், இது வந்து இங்கே நம்பெருமாளுடைய பல்லக்கு வருது. இட் இஸ் ட்ரைங் டு ஸ்டார்ம் தி என்ட்ரன்ஸ் டு தாயார் சன்னதி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து இந்த தாயாரோடைய டெவட்டீஸ் வந்து இதை வெண்ணெய் பழம்லாம் போடுறா, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் எனிவேஸ் இட்ஸ் a serious affair அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தேன்னாக்கா இந்த அஷ்டபதி, அந்த ஸ்ரீ ஜெயதேவ சுவாமி சாதிச்சிருக்கிற அஷ்டபதி, அதுலேயும் வந்து இந்த ராதைக்கும் இந்த கண்ணனுக்கும் இந்த பிரணய கலகம் வருது. அது வந்து 17வது அஷ்டபதியில் ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்கார் அவர். பிரணய கலகம் என் அஷ்டபதி அப்படிங்கிற மாதிரி. அது அடியன் சொன்ன மாதிரி வந்து, அதாவது அன்பு இருக்கிற இடத்துல வந்து தான் குவாரல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அன்பு இருக்கிற இடத்துல வா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அந்த பிரணய ரோஷமாக அது மாறச்சு, நீ போ அப்படிங்கிற மாதிரி வருது அது. ஸோ அது வந்து இந்த யாகி மாதவ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகான அஷ்டபதி இது. யாகி மாதவ, ராதா சொல்றா, யாகின்னா போன்னு அர்த்தம். யாகி மாதவ போனி மாதவ யாகி கேசவ போனி கேசவ மாதவ மாவதய பேசதேய கைதவ பொய்யான வாதம்
வார்த்தைகளை ஸோ பேசாதே, பொய்யான வார்த்தைகளை பேசாதேன்னு ராதா வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்றா. தாம் அனுசரனாக்க அவள் பின்னாடி போ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு, அவள் உனக்கு யாரு சுகத்தை கொடுக்குறாளோ அவள்கிட்ட நீ போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தாம் அனுசரைய அவள் பின் போனே சரசேருகலோச்சன தாமரை கண்ணனே யாதவஹரதி விஷாதோ அவள்தான் உன் சோகத்தை தீர்ப்பாள் போனி மாதவ. ரொம்ப அழகான யாதவ விஷாதம் ஹரதி. விஷாதம்னாக்க இந்த உன்னுடைய சோகம் அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய சாரம். பகவத்கீதையோட முதல் சாப்டர் பேர் அர்ஜுன விஷாத யோகம் அப்படிங்கிற மாதிரி. அர்ஜுனனுடைய சாரோ அது வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கிறது பகவத்கீதை. அர்ஜுனனுடைய டெஸ்பாண்டன்சி அது மாதிரி. யா தவ விஷாதம் ஹரதி, யார் உன்னுடைய சோகத்தை போக்குறாளோ அவகிட்ட போய்க்கோன்னு என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வேற என்னெல்லாம் சொல்றாப்பா ராதா வந்து ஒன்ஸ் யுவர் லிப்ஸ் வர் ரோசி கிருஷ்ணா. ஒரு காலத்துல செக்க சிவேல்னு கோவை பழம் மாதிரி இருந்தது. இப்போ வந்து black as your skin, they are tainted from kissing eyelids that had been with mascara darkly painted அப்படின்னு ஒரு லீ சீகல்ங்கிற ஸ்லைட்லி போய்டிக்காக டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார் அவர். ஸோ அதெல்லாம் சொல்கிறார். உனக்கு வந்து மற்ற பெண்கள் கூட நிறைய சகவாசம் இருக்கு, அவாகிட்டே போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன்னொரு இது பாருங்க, இதுவும் அழகாக இருக்கு. ஆன் யுவர் ஃப்ளஷ் scratched by nails in erotic battle, a record of a lover's triumph has been saved, like a victory proclamation on a golden plate that with an emerald stylus has been engraved. என்ன அழகாக சொல்கிறார். அதான் நீ மற்ற பெண்கள் கூட நீ you have been having a good time, அது எனக்கு ஒன்று பார்த்தாலே தெரியுது அப்படி. ஆன் யுவர் ஃப்ளஷ் ஸ்க்ராட்ச் பை நெயில்ஸ், அது பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் இன்னொரு சரணத்தில் சொல்கிறார் ராதா சொல்கிறார், கிருஷ்ணா இவ்வளோ நாள் வரைக்கும் உன்னுடைய சரீரம் மாத்திரம்தான் வந்து அது கருப்பாக இருந்தது, ஆனால் என்ன ஆயின்னு இருக்கு தெரியுமா, நீ நிறைய பொய் சொல்கிற, நல்ல பொய் புரட்டெல்லாம் ஜாஸ்தி ஆயின்னு இருக்கு உங்ககிட்ட வந்து, அதனால வந்து உன்னுடைய மனசும் வந்து கருப்பா எடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு சொல்றா, ஏதாவது நான் வந்து how can you mislead one love inflamed who follows you அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பஹிரிவ மலின தரம் தவ கிருஷ்ணாயம் மனோபி பவிஷ்யதி நோ கருத்த உன் திருமேனி போலேய கிருஷ்ணா, உன் கருத்த உன் திருமேனி போலே கிருஷ்ணா, உன் மனமுமே கருத்து வருகுதேய நிச்சயமாய். நூனம்னா நிச்சயமான அர்த்தம். கதமதவஞ்சய சேய ஜனமனுகதம். கதமத வஞ்சயசே, எப்படி உன்னால வஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி ஜனம் அனுகதம், உங்ககிட்ட சரணடைஞ்சு எங்கிட்ட போய் இது மாதிரி பண்றேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்ற. சமசரஜ்வரது சரண சரம் பானம் அப்படிங்கிற மாதிரி. அசம சரண அந்த காமனோடைய பானம் இருக்கே, அதனால தூனம், அதனால தாக்கப்பட்டு எனக்கு ஜுரம் வந்திருக்கு, காம ஜுரம் வந்திருக்கு, அதுதான் that's only the crime that I have committed, அதுக்கு போய் இந்த மாதிரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது கருத்த உன்னையடைந்தவளை வஞ்சிப்பது ஏன் கிருஷ்ணா, உன்னை அடைந்தவளை வஞ்சிப்பது ஏன் கிருஷ்ணா, காமனின் பாணம் பட்டு ஜுரம் கொண்டவள் அல்லவோ யாஹி மாதவ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது பார்த்து திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரணய ரோஷம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து ஆழ்வார்களும் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்க போகிறோம். க்ரோனாலஜி படி பார்த்தேன்னாக்க ஜெயதேவர் வந்து he came after the ஆழ்வார்ஸ். ஐ டோன்ட் நோ இஃப் யூ எவர் ரெட் தி ஆழ்வார் பாசுரங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் பார்க்கலாம் அது. ஸோ திருவாய்மொழியில் வந்து நம்மாழ்வாரும் வந்து பிரணய ரோஷத்தில் ஒரு 6.2 அப்படிங்கிற அந்த பதிகத்தில் மின்னிடை மடவார்கள் அப்படிங்கிறது இந்த ஹோல் பதிகம் இஸ் அபவுட்
பிரணய ரோஷம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் அ கோபி, ஒரு கோபி வந்து பிரணய ரோஷத்தில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், போகு நம்பி என்ன ஆரம்பிக்கிறது பாருங்க, அந்த 2வது பாசுரம் வந்து போகு நம்பி நீ போ நீ கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி சொல்கிறச்சே கூட நம்பிங்கிற வார்த்தை, நம்பிங்கிறது வந்து குணத்தில் பூர்ணமான இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூ மைட் வண்டர், இப்போ நம்பிங்கிறது வந்து நிஜமாக சீரியஸாக சின்சியராக சொல்கிறாளா அல்லது ஒரு டங் அண்ட் சீக் மாதிரி வச்சுட்டு நீ இவ்வளோ இது ஏமாத்திரியே நீ உனக்கு நம்பின்னு வேறு பேர் வச்சிருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளான்னு நமக்கு தெரியாது. போகு நம்பி நீ போ நீ கோ ஓ லார்ட் ஆஃப் வர்ச்சுஸ் கோ அவே, உன் தாமரை புரை கண்ணிணையும் செவ்வாய் முருவலும் நம்மளுடைய திருமேனி அழகா சொல்றாய். லோட்டஸ் லைக் ஐஸ் அண்ட் ரெட் லிப் ஸ்மைல், குலங்கள் செய்ய தே டார்மெண்டர்ஸ் அண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு எல்லா கோபிகளும் சொல்ற மாதிரி. அதுக்கு பார்த்தாக்கா அழிதற்கே நோற்றோமே யாம் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் as if we did a நோன்பு seeking to be destroyed by you, அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தோகை மாமயிலார்கள் நின்னருள் சூடுவார், செவி ஓசை வைத்து எழ ஆகள் போக விட்டு குழலூது போயிருந்தே. தோகை மாமயிலார்கள், மயில்களோட தோகை மாதிரி இந்த அழக women who are as pretty as peacock plumage, who are born to obtain your grace. அதாவது எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, அவளுக்கு அந்த யாருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கோ அவளை போய் இது பண்ணு, gather them up with your flute music. அவளுக்கு உன்னுடைய புல்லாங்குழலை போய் வாசிச்சுக்கோ, நீ வந்து அவளை கேதர் அப் பண்ணி நீ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. after the cattle are gone, go near them and play your sweet flute music. After all, your flute is to summon them only. நீ வந்து சும்மா summoning the cows is only an excuse. சும்மா அது மாடுகளை கூப்பிடுறதுக்கு ஃப்ளூட்டை யூஸ் பண்ற மாதிரி நீ கதவட்டுன்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல வந்து பார்த்தேன்னாக்கா இந்த போகு நம்பின்னு சொல்றாரோ இல்லையோ, நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையோ கிருஷ்ணனை வந்து, அதுக்கு வந்து வியாக்கியானத்தை சொல்றாரு வந்து எம்பாருங்கிற ஆச்சாரியர். எம்பாருங்கிற வந்து பகவத் ராமானுஜருடைய கசின், சித்தி பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து அழகா சொல்றாரு பாருங்க, வா என்பவரையும் கிடையாத இவ்வுலகிலே போ என்பாரை கிடக்க பெறுவதே என்று ஈடுபடுவாராம் எம்பார் அப்படிங்கிற மாதிரி. சுவாமி என்ன சுவாமி போன்னு சொல்றாரு நல்லதா அப்படின்னாக்கா, இந்த பாரும் வான்னு சொல்றது நல்லது, அதான் அன்பு காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. பட் தி ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் நாட் ஹேட்ரட் பட் இட்ஸ் இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. வான்னு சொல்லாம போன்னு சொல்லாம இருந்தாக்கா அதுதான் ரொம்ப மோசமே தவிர, போன்னு சொன்னாக்கா அட்லீஸ்ட் தே ஆர் திங்கிங் அபவுட் யூ அப்படிங்கிற மாதிரி. அதனால் வா என்பவரையும் கிடையாத இவ்வளவுகளே. ஸோ when there are no people here to say வா அப்படிங்கிற மாதிரி, அதில் போ என்பாரை கிடைக்க பெறுவது அப்படி எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்வாராம் அது. அதே மாதிரி பட்டர் வந்து இந்த திருவாய்மொழியை வந்து ஆழ்வாருக்கு பகவத் விஷயத்தில் உண்டான ருச்சிக்கு பிரகாசம் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் தோ இந்த பதிகத்தில் வந்து கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி, பிரணய ரோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் நம்மாழ்வாருக்கு பகவத் விஷயத்துல உண்டான அந்த ருச்சி இருக்கே, அதை வந்து ஹைலைட் பண்றது, அதில் லைட் போட்டு ஷைன் பண்ணி காமிக்கிறது என்று போற்றுகிறது அப்படின்னு சொல்றார் அவர். எம்பெருமான் மீது இருந்த அதிகமான காதலை பிரணய ரோஷம் ஆயிற்று என்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி பெரிய திருமொழியில வந்து திருமங்கை ஆழ்வாரும் அவரும் ஒரு பதிகத்துல வந்து பிரணய ரோஷத்தை காமிக்கிறார். அது காதில் கடிப்பு இட்டு அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் ஆல்சோ இந்த வாய்ஸ் ஆஃப் அ கோபி அப்படிங்கிற மாதிரி. அதுலயும் இது நிறைய 10-11 பாசுரங்கள் இருக்கு. அதுலயும் சொல்றாரு. முதல் ஒரு பாசுரத்துல சொல்றார், துவராடை உடுத்து ஒரு செண்டு சிலுப்பி கவராக முடித்து கலிகச்சு கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர் இவர் ஆர் இது என்னோ அப்படின்னு என்ன அழகா கேட்கிறா பாருங்க. துவராடை உடுத்து, வேரிங் அ ரெட் ரூப், ஒரு செண்டு சிலிப்பி. கண்ணன் வந்திருக்கானா, எப்படி வந்திருக்கான்னாக்கா செவந்த ஆடை உடுத்திருக்கான். செவந்த ஆடைன்னு பேரு, பட் பீதாம்பரத்தை செவந்த ஆடைன்னு சொல்லுவாது. ஏன்னாக்கா இந்த ஒரு ஆரஞ்சிஷ் கலருங்கிறது இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் yellow அண்ட் ரெட். அதனால துவராடை உடுத்துங்கிறது சிவப்பு கலர்னு பேரு, பட் இருந்தாலும் பீதாம்பரத்தை சொல்லுவாது. ஸோ வேரிங் அ பீதாம்பரம் ஆர் வேரிங் அ ரெட் ரோப், ஒரு செண்டு சிலிப்பி, ஒரு கையில ஒரு புக்கையோட வந்திருக்கான் அவன் பார்க்கறதுக்கு, கோபிகளை பார்க்கறதுக்கு வந்து. ஆனா அவனுக்கு தெரியும் வந்து அவன் நிறைய வந்து தப்பு பண்ணிருக்கோம், அதனால ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும், அதனால உள்ள வராம கதவுக்கு வெளியிலே நிக்கிறான் அவன். அப்படி என்னாக்க கோபியினுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு எக்கச்சக்கமா கோபம் இருக்கு அப்படிங்கிறது. கவர் ஆக முடித்து, பார்ட்டிங் த ஹேர் அண்ட் டையிங் அப் நைஸ்லி, கலிக்கச்சு கட்டி அண்ட் வித் கிளாத் ட்ரைட் அரவுண்ட் தி வேஸ்ட், அதாவது வங்கவஸ்திரத்தை கட்டிண்டு சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர். யூ கம் அண்ட் ஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த டோர் பை த வால், என்னக்கா நோயிங் தட் யூ நாட் வெல்கம் இன்சைட் அப்படிங்கிற மாதிரி. என்னோட முகத்தை பார்த்தாலே தெரியறது
இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறச்சு கோபி கேட்குறாரு பாருங்கோ, இவர் யார் யார் சுவாமி நீர் அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்குறா. ஸோ என்னக்கா அது எனக்கு ரொம்ப தெரியாது, பிகாஸ் ஐ ஹேவன் சீன் யூ இன் அ லாங் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இவர் யார், இது என்ன ஹூ ஆர் யூ, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ் ஐ ஆஸ்க் அப்படின்னு 3 தரம் கேட்குறா. அந்த மாதிரி கேட்குறா. இந்த ஹோல் பதிகம் வந்து அந்த லாஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி தான், இது என்னோன்னு ரொம்ப அழகா முடியும். இன்னொன்று சொல்றாரு, கோபி சொல்றா, மல்லே பொருத திரள் தோள் மணவாளேர், ஓ மைட்டி ஷோல்டர்ட் ஹேண்ட்ஸம் ஒன் ஹூ ஃபாட் ரெஸ்லர்ஸ். அல்லே இருந்தோம், அல்லேனாக்கா நேற்று ராத்திரியா எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து இன்னும் மனத்தின் கருத்தை, உன்னோட இன்டென்ஷன்ஸ் என்னங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுது, தேர் நாட் ஆனரபிள்ங்கிறது தெரிஞ்சு போயிடுது எனக்கு. சொல்லாது ஒழியீர் சொன்ன போதினால் வாரீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது யூ நெவர் லீவ் வித்வுட் அ ஃபால்ஸ் ப்ராமிஸ் அண்ட் யூ நெவர் ஷோ அப் அட் த ப்ராமிஸ்ட் அவர். அப்படிப்பட்ட நீர் வந்து எல்லே இது என், எல்லேனாக்கா அலாஸ் அப்படிங்கிற மாதிரி, எல்லை இளங்கிளியே அப்படிங்கிற மாதிரி, எல்லே இது என்னோ, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இந்த மாதிரியா இருப்பா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கோபத்தை காமிக்கிறாது. ஸோ அது வந்து just to give you an example of what you will find in other Alvar's expressions of Pranaya Rosham அப்படிங்கிறது. குலசேகர ஆழ்வாருடைய பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி I thought I'd give you a sample of that அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரணய ரோஷம் வந்து வால்மீகி ராமாயணத்துலையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், ராமன் வந்து காட்டுக்கு போற சமயத்துல சீதை கிட்ட சொல்றான், சீதாதேவி, சீதையே நீ இங்கேயே இருந்துக்கோ, நீ அம்மாவை பார்த்துக்கோனி, கௌசல்யாவை பார்த்துக்கோனி, நான் வந்து நான் லக்ஷ்மணன் கூட போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சீதைக்கு எக்கச்சக்கமாக கோபம் வருது, வந்து இதெல்லாம் விட்டுட்டு போறானது, என்னை வந்து உதாசீனம் பண்ணிட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக கோபம் வருது. ஏன்னா ராமனுக்கு மேலே எக்கச்சக்க பாசம் உண்டு, பிரியம் உண்டு. அந்த பிரியத்தினால அவனை விட்டு பிரிய முடியாது அது. அதனால இப்படி பண்றேங்கிற கோபத்துல என்ன சொல்றான்னாக்க, கிம் த்வாம் அன்யத வைதேக பிதா மே மிதிலாதிபஹ ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம். ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம் என்ன சொல்றானாக்க, ராமா நீ என்னை இங்க விட்டு போறேன்னு சொல்றியே, என்னாக்கா உன்னால என்னை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொல்றேனே, உன்னால என்ன காப்பாற்ற முடியாதா? அந்த அளவுக்கு உனக்கு வீரம் கிடையாதா? என்னோட அப்பாவான ஜனகர் என்ன நினைச்சுட்டு இருப்பார், ஒரு பெண் வேஷத்துல இருக்கிற ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனோ அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதான் சொல்ல, ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம், புருஷ ரூபத்துல இருக்கிற ஸ்ரீயம், ஒரு ஸ்ரீ கிட்ட நான் கல்யாணம் அப்படி ஜாமாத்திரம் அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க போறார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல கோபத்துல சொல்றா பாருங்க, தெரியுது இல்லையா? ஸோ அவனை ராமனுக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங்கா இருக்கும். இருந்தாலும் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் லவ். எனக்கு அல்டிமேட்லி இந்த ராமனை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிறதுனால சொல்றா. அதனால அந்த கோபத்தை காமிச்சாலும் இட்ஸ் அ பிரணய ரோஷம் அப்படிங்கறது இது பண்ணணும். பிகாஸ் பிரணய ரோஷம் இஸ் ரோஷம் ஆர் ஆங்கர் born ஆஃப் லவ் அப்படிங்கிற மாதிரி. அதே சொல்றா, pressing Rama to take her to the forest. என்ன சொல்றேன்னாக்க, ராமா நீ என்ன பண்ணு, உனக்கு இல்லை இந்த அது இருக்கே envy இருக்கே, envy and anger விட்டுடு அப்படிங்கிற மாதிரி. as if envy and anger ராமனுக்கு எக்கச்சக்கமா இருக்குங்கிற மாதிரி சொல்றா. என்னன்னாக்கா, அதாவது நான் வரணும்னு சொல்றேன், காட்டுக்கு வரணும்னு சொல்றேன், உனக்கு ஒருவேளை envy இருந்தாலும் இருக்கும். என்னாக்கா, இவளும் வந்து என்ன மாதிரி இது, she is also willing to brave the hazards of forest life like me அப்படிங்கிற மாதிரி. ஸோ உன்னோட இந்த மவுஸ் குறைஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த envy வந்திருந்தா அதை விட்டுடு நீ. அண்ட் ஆல்சோ ஆங்கர், அவனுக்கு ஆங்கர் இருந்ததுன்னா அதையும் விட்டுடு நீ. என்னக்கா, பிகாஸ் ஆங்கர் ஃப்ரம் டிஃபையிங் யூ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா எல்லாத்தையும் விட்டுடு. ஜஸ்ட் as one throws away water left over after drinking, எப்படி மிஞ்சின ஜலத்தை தூர கொட்டுருவாளோ அந்த மாதிரி பண்ணிடு. அண்ட் lead me O hero without hesitation. There are no negative attributes in me that will cause any problems for you along the way அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதான் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றானாக்கா, ஈர்ஷ்யா ரோஷோ அப்படிங்கிற ரோஷம்னாக்கா ஆங்கர், ஈர்ஷ்யா ரோஷம்னாக்கா envy and anger. ஈர்ஷ்யா ரோஷோ பகிஷ்கிருத்ய புக்த சேஷம் இவோதகம், மிஞ்சின ஜலத்தை தூக்கி போடுற மாதிரி நீ போட்டுடு, அந்த ஆங்கர் அண்ட் envy தூக்கி போட்டுரு. நயமாம் வீர விஸ்ரப்தக, நயாமி பரமாம் கதிம்னு சொல்றாரு, அழைச்சன் போவேன் அப்படிங்கிற மாதிரி. அதே அது என்ன அழைச்சன் போவேன். நயமாம் வீரன்னு கூட்டு சொல்றா. விஸ்ரப்தக, ஹெசிடேஷன் இல்லாம அழைச்சன் போனி. பாபம் மயின வித்யதே, என்கிட்ட தோஷம் ஒன்றும் இல்லை, உனக்கு ப்ராப்ளம் வர்ற மாதிரி என்கிட்ட ஒன்றும் தோஷம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ சீதா தேவிக்கும் எவ்வளோ கோபம் பார்த்தீங்கன்னாக்கா,
they equate that with the nature of Sita Devi. பட் அவளுக்கும் கோபம் வந்திருக்கு, அதையும் பிரணய ரோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ ஒரு கேள்வி ஒன்று வரும், அதாவது பார்த்தோம்னாக்க பிரணய ரோஷத்துல வந்து நீ மற்ற கோபிகள்கிட்டலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கியே, என்கிட்ட வராதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா இந்த லார்ஜர் இது பார்த்தேன்னாக்க இந்த கோபிகளுக்கு கோபம் வருது அப்படிங்கிறதுனாலும், ஆனாலும் அது வந்து லார்ஜர் இது என்னன்னாக்கா ஒரு ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ட்ரை பண்றது. ஸோ ஒரு கோபி வந்து நீ மற்ற கோபிகள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கே, அவாகிட்டே போனான்னு அர்த்தம். அதாவது இஸ் ஷி jealous that Emperman is giving his grace to the other Bhagavatas அப்படின்னு. அப்படி மற்ற பாகவதர்கள் மேல பாகவதாஸ் மேல அந்த மாதிரியான ஜலசி வச்சுக்கலாமா, என்வி வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான கேள்வி வருதோ இல்லையா, அதுதான். ஸோ when a gopi says in Pranaya Rosham, go to your favorite gopiன்னு சொன்னாக்கா, what is the broader meaning? Does it mean that a Bhagavata resents Emperman providing his grace to another Bhagavata அப்படின்னாக்க அந்த மாதிரி இல்லை. பார்த்தோம்னாக்கா இங்கிலீஷில் வந்து அந்த அந்த ஜீரோ சம் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இப்போ கிரிக்கெட்டில் ஒரு 2 டீம்ஸ் விளையாடுறதுனாக்க ஒரு டீம் ஜெயிச்சதுனாக்கா இட் இஸ் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி அதர் டீம் ஹேஸ் டு லூஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து ஜீரோ சம் கேம் இருந்ததுனாக்கா யாரையும் ஒருத்தர் ஜெயிக்கணும், யாரையும் ஒருத்தர் தோக்கணும். அது இந்த கோபி ஜெயிச்சான்னா அந்த கோபி ஜெயிச்சான்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிருஷ்ணன் இருக்கானே, கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அது வந்து he doesn't have, for example, suppose two people have cancer. ஒருத்தருக்கு குணமாயிடுச்சுனாக்க இன்னொருத்தருக்கு குணமாகாதுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. இவாளுக்கும் குணமாலாம், அவளுக்கும் குணமாலாம். ஸோ தட்ஸ் அ நான் ஜீரோ சம் கேம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து he knows how to make it a non zero sum game. ஏன்னா இந்த ராசலீலாங்கிறது என்னது, அவன் வந்து ஒவ்வொரு கோபிக்கும் he replicated himself இல்லையா. ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு கோபிக்கு கிரேஸ் பண்றது, ஒரு ஜீவாத்மாவுக்கு கிரேஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து as far as he is concerned he can easily make it a non zero sum game. அதனால அந்த விதத்துல வந்து நீ அவளுக்கு பண்ணினே. ஸோ நான் பொறாமையில சொல்லலை நீ, ஆனா அதே சமயத்துல எங்கிட்டையும் வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல சொல்றா. ஸோ என்னையும் கிரேஸ் பண்ணு, அவளை கிரேஸ் பண்ணா பண்ணிக்கோ, தட்ஸ் ஃபைன் அப்படிங்கிற அர்த்தத்துல அது. ஸோ அந்த விதத்துல வந்து ஸோ நோ, he is just saying don't make this a zero sum game. You can grace me too even as you grace other Bhagavatas. You proved this in Rasa Krida or Rasa Leela அப்படிங்கிற மாதிரி. ராசலீலால வந்து ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, having expanded himself into as many forms as there were gopi maidens, the Lord sported with them. ஸோ எத்தனை கோபிகள் இருந்தாலோ அத்தனை கிருஷ்ணர்களாக அவன் உருவெடுத்து பண்ணான் அவன். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். அதனால this is not a zero sum game for him, though he is completely self-satisfied. He did so out of sheer divine play அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவன் வந்து பெண்களோட சுத்தணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணல. அவன் வந்து அவனுக்கு இந்த மாதிரியான பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. That's why Krishna considers himself a brahmachari அப்படிங்கிற மாதிரி. ஏன்னாக்கா அவனுக்கு அந்த மாதிரியான பெண்கள் கூட கலக்கரிச்சை கூட அவனுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்றது, கிருத்வா தாவந்தம் ஆத்மானம் யாவதீர் கோபயோஷிதஹ ரேமே ச பகவான் ஸ்தாபிர் ஆத்மா ராமோ பிலீலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தட் இஸ் தி அண்டர்லைங் தாட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிஃபோர் அகேன் கெட் இன் டு த பாசுரம்ஸ், அவதாரிக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி லாங்கராக இருக்கும். என்னக்க பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்ற பாசுரங்கள் வந்து தே ஆர் ஈஸி டு இன்டர்பிரட். அந்த இடத்துல வந்து இந்த பாசுரங்கள் வந்து எலாபரேஷன் வந்து அவ்வளோ விஸ்தாரமாக இருக்காது. அதனால வந்து ஐ வாண்ட் டு மேக் தி அவதாரிக்கையில் வந்து ஐ வாண்ட் டு கிவ் யூ அஸ் குட் அன் ஐடியா அபவுட் பிரணய ரோஷம் and how it has been used in other places அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தேன்னாக்கா பிரணய ரோஷத்தில் வந்து எல்லாருமே ஆழ்வார்கள் 3 பேருமே வந்து கோபிகளை சென்ட்ரலாக வச்சு பண்ணுறாது. கோபிகளுக்கு வர்ற பிரணய ரோஷம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கோபிகளுடைய லவ் ஃபார் கிருஷ்ணாங்கிறது வந்து இட்ஸ் எக்ஸாம்பிளரி. அது வந்து அதை ஒருத்தரும் கேள்வியே கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கோபிஸ் லவ் ஃபார் கிருஷ்ணா வந்து இட்ஸ் சுப்ரீம். அது அதனால அவளுக்கு பிரணய ரோஷம் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தேன்னாக்கா இதில் கோபால விம்சத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அவர், வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வல்லவி ஜன வல்லபம், வல்லவி ஜனம் இந்த கவுஹர்ட் கேர்ள்ஸுடைய வல்லபனான டார்லிங் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ கோபிகளுடைய டார்லிங் ஆன கிருஷ்ணனை அப்படி வந்தே அப்படிங்கிற மாதிரி நான் அவனுக்கு வந்தனம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த விதத்தில் வந்து கோபிகளுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு இருக்குங்கிறது வந்து இட்ஸ் அன்குவெஸ்டனபிள். அதை வந்து நம்ம முன்னாடியும் சில இதழ்கள் பார்த்துருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு இதில் சொல்றாரு, அதாவது வந்து கோபிகள்
வந்து சொல்றா கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா நீ காட்டுக்கு காலம்புற மேய்க்க போறியே மாடுகளை, அப்ப நீ அப்ப கொஞ்சம் நீ திரும்பி வர வரைக்கும் உன்னை காணாம இருக்கும் இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் மாதிரி இருக்கு கிருஷ்ணா. உன்னை பார்க்காத சமயத்துல ஒரு நொடி வந்து ஒரு யுகம் மாதிரி பெருசா இருக்குது. சரி நீ திரும்பி வந்த அப்புறம் அந்த சரி அந்த ப்ராப்ளம் போயிடுறதா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி இல்லை, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கறச்சே கூட கண்ணை இமைக்க வேண்டியிருக்க, அந்த இமைக்கிற சமயத்துல உன்னை பார்க்க முடியல, அந்த பாழாப்பான பிரம்மன் வந்து அந்த மாதிரி படைச்சு வச்சிருக்கான கண்ணை பிளிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் மேல எரிச்சல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அந்த விதத்துலயும் திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அடதியத் பவான் கிருஷ்ண நீ காட்டுக்கு நீ காலம்புற போறிய நீ, அப்போ வந்து திருட்டி யுகாயதே கிருஷ்ணா துவாம் அபஷ்யதாம், உன்னை பார்க்காம திருட்டி யுகாயத்தே ஒரு சின்ன நொடி கூட ஒரு பெரிய யுகம் ஆயிடுறது. குட்டில குந்தலோ கிருஷ்ண ஸ்ரீமுகம் சதே, அதே மாதிரி உன்னை பார்க்கறச்சே கூட உன்னோட குட்டில குந்தளம், உன்னுடைய சுருண்ட குழல்கள், உன்னுடைய திருமுகம்லாம் பார்க்கறச்சே கூட, திரும்பி வந்த அப்புறம் பார்க்கறச்சே கூட ஜட உதீக்ஷதாம் கிருஷ்ண பக்ஷ்ம கிருத்ருஷாம். அப்போ வந்து அதாவது என்னன்னாக்கா, and even when we can eagerly look upon your beautiful face, so lovely with its adornment of curly locks, our pleasure is hindered by our eyelids fashioned by that foolish creator. இந்த பிரம்மா அந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி புவர் டிசைன் சுவாமின் அப்படின்னு சொல்றார். ஸோ இப்போ நமக்கு எது ஞாபகம் வருதுன்னாக்கா, கண்ணின் மைத்து காண்பாரதம் கண்ணென்ன கண்ணேன்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கேன், அது ஞாபகம் வருது நமக்கு. அதே மாதிரி திருமாலையில் சொல்றாரு இல்லை, சுவாமி அடியன் உன்னை பார்க்கறச்சி வந்து ஆனந்த கண்ணீர் பொங்குறது, கண்லேருந்து அந்த பனியரும்பு உதிருமாலோ, கனி இருந்த நய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்பு உதிருமாலோ, அதனால அந்த டியூஸ் ஆஃப் டியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அது வந்து என்னுடைய விஷனை அப்ஸ்ட்ராக்ட் பண்றது, அதனால உண்மை பார்க்க முடியாம போயிடுறது. ஸோ அந்த விதத்தில் அது பாழா போன இது என்னுடைய கண்ணை வந்து இந்த பார்வையை கெடுத்துடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது ஸோ அந்த விதத்தில் வந்து கிருஷ்ணா கோபிகளுக்கு வந்து எவ்வளவு லவ் இருக்குங்கிறது அந்த ஸ்ரீமத் பாகவதம் இதுலேருந்து தெரிகிறது. அதே இது வந்து திருவாய்மொழியிலையும் வந்து ஒரு ஹோல் பதிகத்தில் வந்து கோபிகளுடைய அன்பு வந்து சொல்கிறாரு. கோபிகள் வந்து கிருஷ்ணன் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாளாம், கிருஷ்ணா நீ காட்டுக்கு போனவா, இன்னைக்கு நீ காட்டுக்கு போகாத, ஏன்னா உன்னை விட்டு ஒரு நொடி கூட எங்களால் தாங்க முடியல, ப்ளீஸ் நீ டோன்ட் கோ அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறச்சே நம்மளோட ஸ்பவுஸ் அந்த மாதிரி சொன்னால் அப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பாருங்க. ஆனால் இவ என்ன சொல்கிறா, இட்ஸ் நாட் தட் ஹி இஸ் கோயிங் டு பி அவே ஃபார் அ லாங் டைம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, காலமுறை போயிட்டு சாயங்காலம் வந்துட போறான் அவன். ஆனா இவ சொல்ற ப்ளீஸ் 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 டோன்ட் கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வெய்மறு தோழினை மெலியும் ஆலோ, ஏதாவது என்னுடைய மூங்கில் மாதிரி இருக்கிற தோள்கள்லாம் வந்து மெலிஞ்சு போயிடும் கிருஷ்ணா, அதாவது நீ வெளியில காட்டுக்கு போறச்சே திரும்பி வர்ற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அதாவது திஸ் இஸ் நாட் அபவுட் அன் செப்பரேஷன் தட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆல்ரெடி, அதாவது விரக தாபம் இல்லை இது, பட் an impending விரக தாபத்தை பத்தி இப்பவே அந்த அதனுடைய கவலையை பத்தி, அதுவும் விரக தாபம் இட்ஸ் only for a short period, மார்னிங் டில் ஈவினிங் அப்படிங்கிற மாதிரி. மெலியும் ஆலோன்னாக்கா அலாஸ் அப்படிங்கிற மாதிரி, வெய்மறு தோல் இணை மெலியும் ஆலோ, என்னுடைய ரெண்டு தோள்களும் அந்த செப்பரேஷன்னால வந்து மெலிஞ்சு போயிடுறது அப்படிங்கிற மாதிரி, ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தே போயிடும், மெலிஞ்சு போயிடும். இது மெலிவும் என் தன்மையும் தனிமையும் யாதும் நோக்கா காமரு குயில்களும் கூவும் ஆலோ, குயில்கள்லாம் அதுகள் பாட்டு சந்தோஷமா கூவின்னு இருக்கே, என்னுடைய இது வந்து அதுகள் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறது, நான் மெலிஞ்சு போயின்னு இருக்கேன், அப்புறம் வந்து என்னுடைய தனிமை லோன்லியா இருக்கேன், அதெல்லாம் பத்தி கவலையே விடாம அதுகள் பாட்டு பாடின்னு இருக்கே அது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஆலோ சொல்றாரு, அலாஸ் அப்படிங்கிற மாதிரி. கணமயிலவை கலந்து ஆளும் ஆலோ, மயில்களும் பாட்டு ஜாலியா ஆடின்னு இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்து மேல வெறுப்பு வருது. அது இம்புட்டுக்கு என்ன விரக தாபம் இல்லை, இன்பெண்டிங் விரக தாபத்தை பத்தி. ஆமருவி என நிறை மேய்க்க நீ போக்கு, நீ பசுக்களெல்லாம் மேய்க்க போறச்சே ஒரு பகல் 1000 ஊழியாலோ அப்படிங்கிற, அதே தான் the same sentiment that was expressed in ஸ்ரீமத் பாகவதம். ஒரு பகல், ஒரு டே டைம்ங்கிறது வந்து 1000 கல்பகாலங்கள் எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த மாதிரி பெருசாயிடுறது. அலாஸ் ஆலோ அப்படி, இந்த ஆலோங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றாரு பாருங்க, அதுவே இந்த பாசுரத்துக்கு ஒரு அழகுது. தாமரை கண்கள் கொண்டு ஈர்தி ஆலோ அப்படிங்கிற மாதிரி சொல்ற, தாமரை கண்கள் கொண்டு ஈர்தி ஆலோ, உன்னுடைய தாமரை கண்களை வச்சிருந்து எங்களுக்கு வந்து you are tormenting me with your tormenting us with your lotus eyes அப்படிங்கிற மாதிரி. தகவிலையே நீ கண்ணா அப்படிங்கிற மாதிரி. தகவுனாக்க மெர்சி, தகவு இல்லை உனக்கு, மெர்சி இல்லையா
இல்லையே, உனக்கு மெர்சி இல்லையே கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இதுலேருந்து அவள் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரியுது. ஏன்னா அந்த பிரிவு வரத்துக்கு முன்னாடி அவள் அவ்வளோ தூரம் நீ போகாத, நீ இதுக்கு போவே போனான், ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுலாம் மற்றவா பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த விதத்தில் வந்து கோபிகளுக்கு நிறைய அது அன்பு இருக்குங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஸோ அதை எல்லாத்தையும் இந்த பேக்ரவுண்டாக வச்சுட்டு இப்போ வந்து குலசேகர ஆழ்வாருடைய பாசங்களை பார்க்க போகிறோம். ஸோ கோபிகள் இங்கே வந்து பார்த்தேன்னாக்க ஒரு கோபி பேசுறது இல்லை, நிறைய கோபிகள் வந்து பேசுகிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு கோபி சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள். பட் எசென்ஷியல் ஐடியா இஸ் த சேம். நீ பாட்டு கிருஷ்ணனை பார்த்து சொல்கிற, நீ பாட்டு மற்றவா கூட ஜாலியாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, ஐ டோன்ட் சீம் டு மீன் மச் டு யூ, அதனால் நீ வர வேண்டாம், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அந்த விதத்தில் அந்த ரோஷம், பிரணய ரோஷம் தெரியுது. பட் இவென்ச்சுவலி முடியறதுக்கு முன்னாடி ஒரு கன்சிலியேட்டரி நோட்டில் வந்து அவள் முடிக்க போகிறா. ஸோ அந்த விதத்தில் நமக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தேன்னாக்க இல்லை போ போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னா நீ கண்டுக்க மாட்டேங்கிற, நீ போ அப்படின்னு சொல்றச்சே சில சமயங்களில் நம்மளோட லைஃப்ல வந்து சம்டைம்ஸ் யூ ஃபீல் தட் வி ஹவ் சஃபர்ட் மோர் தென் அவர் ஃபேர் ஷேர் ஆஃப் பேட் லக் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு அப்போ நமக்கு இப்போ எம்பெருமா மேல கோபம் வருதோ இல்லையோ, எதுக்காக வேண்டி எனக்கு இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்கான, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி சமயங்களில் இது வந்து this will suit our mood even better. என்னாக்க இதுல வந்து there is an underlying bhakti, underlying love towards எம்பெருமான். பட் ஆஃபன் the words that come out are ஏன் நீ எப்படி பண்ணிட்ட, நீ என்ன அப்படிங்கிற மாதிரி, இதனால் நீ போயிடு நீ அப்படிங்கிற அந்த மாதிரி வருதோ இல்லையோ. ஸோ அந்த விதத்தில் எஸ்பெஷலி இன் மூமெண்ட்ஸ் லைக் தட் இந்த பாசுரம் வந்து இந்த பதியம் வந்து இட் வில் சூட் தட் மூட் வெரி வெல் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ முதல் சில பாசுரத்தில் பார்க்கலாம். இதனுடைய சம்மரி என்னன்னாக்கா, ஒரு கோபி சொல்றா, கிருஷ்ணா ஐம் வெயிட்டிங் ஹோப்லெஸ்லி ஃபார் யூ ஆன் யமுனாஸ் பேங்க்ஸ் இன் கோல்ட் அண்ட் ஷேம், ஹவு டிசீட்ஃபுல் கிருஷ்ணான். அதாவது கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கான்னாக்க, இந்த கோபி கிட்ட சொல்லியிருக்கான், அந்த மாதிரி நான் ராத்திரி உன்னை வந்து 11 மணிக்கு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அவன் நீ யமுனை நதிக்கரையில் போய் அங்கே ஒரு மணல் திட்டு ஒன்று இருக்கு, அதில் நீ உட்காந்துன்ற, நீ கரெக்டாக நான் 11 மணிக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கான் அவன். இந்த பொண்ணும் கோபியும் பாவம் அதே மாதிரி பண்ணியிருக்கு. ராத்திரி வேலை குளிர்றது, அது குளிர்காலம்னு வச்சுக்கோங்க, வின்டர் ஜனவரி பிப்ரவரியில் அந்த மாதிரி போய் இது பண்ணுறது. அந்த கோபி பொண்ணு வந்து அங்கே போய் யமுனா நதிக்கரையில் ஒரு மணல் திட்டு மேலே உட்காந்துருக்கா. ராத்திரி 10 மணிக்கு வரேன்னு சொன்னானே, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 2 3 4 5 6 பொழுது புலர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணன் வர காணோம் அது. ஸோ அந்த விதத்தில் அந்த கோபி பாடுற பாசுரம் இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐம் வெயிட்டிங் ஹோப்லெஸ்லி, I've been waiting hopelessly for you on the banks of the Yamuna river in cold and shame. Coldனாக்க அது cold weather, shame வந்து யாராவது பார்த்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கல்யாணமாகாத பெண்கள் அந்த காலத்துலலாம் வந்து தனியாக ஆற்ற விட்டு வெளியில் போய் அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ராத்திரி ஃபுல்லாக இருக்கலாமான்னு, அது இட் வில் நாட் பி அப்ரூவ்ட் இல்லையா அந்த காலத்து இது சோஷியல் நார்ம்ஸ் படி அதை சொல்கிறா. அதனால் அந்த கோல்ட் அண்ட் ஷேமில் நான் இது பண்ணுறேன், ஹவு டிசீட்ஃபுல் கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா, கிருஷ்ணா எனக்கு தெரியும், இங்கே எக்கச்சக்கமாக உனக்கு நல்ல அழகான இதெல்லாம் பெண்கள்லாம் அங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும் எனக்கு. அதனால் எனக்கு உன்னை வந்து தழுவிக்கணும், உன்னை எம்ப்ரேஸ் பண்ணணுங்கிற ஆசை இருந்தாலும் அந்த ஆசை நிறைவேறாதுங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும்னு சொல்லலை, எனக்கு நன்னாவே தெரியும். அறிந்துன்னு 2 வார்த்தை வரும் சேர்ந்தாப்புல, எனக்கு நன்னா தெரியும் அது. அப்படி இருந்தாலும் அதை சில சமயங்களில் புத்திக்கு தெரிஞ்சது வந்து நம்மளுடைய ஹிருதயம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறது பத்திரல. அது மாதிரி எனக்கு வந்து என்னோட புத்திக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு எக்கச்சக்கமான பெண்கள் இருக்கா, நீ அவா கூட சுத்தின்னு இருப்ப, ஊரை சுத்தின்னு இருப்பேங்கிறது எனக்கு தெரியும். என் மேலே உனக்கு அக்கறையே கிடையாதுங்கிறது தெரியும். ஸோ ஈவன் தோ ஐ வாண்ட் டு எம்ப்ரேஸ் யூ, மை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் டு டூ தட் ஆர் ஜில்ச் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நன்னாக தெரியும். அது இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து நீ ஒரு பொய் சொன்னேன், நான் ராத்திரி 10 மணிக்கு நான் உன்னை யமுனா நதிக்கரையில் பார்ப்பேன்னு சொன்னியே, நீ அதை கேட்டுட்டு நான் அந்த மாதிரி ராத்திரி வேலை ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருக்கேன், இந்த மழை மாதிரி பனி பெஞ்சுன்னு இருக்குங்க, ரொம்ப குளிர் இருக்கு, எனக்கு நான் கூசின்னு வெக்கத்தில் கூசின்னு இருக்கேன், யாராவது பார்த்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நடுங்கின்னு இருக்கேன், குளிரில் நடுங்கின்னு இருக்கேன், பயத்திலையும் நடுங்கின்னு இருக்கேன், யாராவது பார்த்துருவாளோ அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கிறச்சே வந்து இது பொழுது புலர்வதற்கு, அது காலம்புற டான் வர வரைக்கும் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே வாசுதேவா, இந்த மாதிரி நீ என்ன பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர், மற்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ஏர்மலர் அதாவது அழகிய பூக்களை பூங்குழல் அணிந்த மணம் மிக்க கூந்தலையுடைய, அதாவது கோபீஸ்
whose fragrant tresses are adorned by beautiful flowers. அப்படிப்பட்ட கோபிஸ் வந்து எனை பலர் உள்ள இவ்வூரில் அப்படிங்கிறா. ஸோ அந்த மாதிரி கோபிகள் வந்து தே அபவுண்ட் ஹியர் அண்ட் கோகுலம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஒன்று ரெண்டா எக்கச்சக்கமான பேர் இருக்கா. அந்த மாதிரி அழகு நிறைய பேர் அவன் தங்களை என்னன்னா அலங்கரிச்சுக்கிறா, அழகாகவும் இருக்காவா. அப்படிப்பட்டவா வந்து எனைப்பல உள்ள இவ்வூரில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிற இந்த ஊரான கோகுலத்தில் அல்லது ஆயர்பாடியில் உந்தன் மார்பு தழுவுவதற்கு உன்னுடைய திருமார்பு அப்படி எனக்கு அணைச்சு கட்டிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆசையின்மைனாக்க யூஸ்வலி யூ வுட் இன்டர்பிரட் இட் அஸ் ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி. நோ, ஷீ இஸ் நாட் சேயிங் தட். அந்த ஆசையின்மைனாக்க தட் ஆசை வில் நாட் மெட்டீரியலைஸ் அப்படிங்கிறது அதை சொல்றாள். ஆசையின்மை, ஸோ மை டிசைர் டு எம்ப்ரேஸ் யூ தட் வில் நாட் மெட்டீரியலைஸ் அப்படிங்கிறது வந்து அறிந்துன்னு ஒரு தடவை சொன்னாக்க எனக்கு தெரியும். அறிந்தேன்னாக்கா எனக்கு நன்னாவே தெரியும். எனக்கு அந்த ஐ ஹேட் நோ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் யுவர் எம்ப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பண்ணாலுமே உந்தன் பொய்யை கேட்டு நீ என்கிட்ட ஒரு பொய் சொன்னியே, நீ ராத்திரி 10 மணிக்கு நான் நிச்சயமா வந்து பார்ப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேனே, அந்த நீ சொன்ன அந்த பொய்யை நான் கேட்டு அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா? கூர் மழை போல் பனி கூதல் எய்தி அப்படிங்கிற மாதிரி. இந்த பெரிய மழை போல பெய்யற பனி இருக்கு இல்லையா, அந்த பனி மழை பெய்யறது சொல்றாரு, டியூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவே வந்து மழை மாதிரி பெஞ்சுன்னு இருக்கு. அதாவது டிராப்ஸ் வந்து என்ன இது பண்றது, கோல்ட் ஆக்குறது. என்ன மழை போல் பனி கூதல் எய்தி, பெரிய மழை போல பெய்யறது. அந்த பனியால் உண்டான அந்த குளிர் இருக்கு, அந்த பனியில இருக்கிற குளிர், அந்த குளிர்ல எய்தி, கூதல் எய்தினா குளிர்ல அம்ட்டுண்டு கூசினாக்க எம்பாரஸ்ட் பிகாஸ் யாரையும் பார்த்துருவாளோ அப்படிங்கிற மாதிரியானது. நடுங்கினாக்க ட்ரெம்பிளிங் வந்து ஃபார் 2 reasons. ஒன்று குளிரில் நடுங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து பயந்துவோ யாராவது பார்த்து ஆற்றுல போய் சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயம். அது கூசி நடுங்கி யமுனை ஆற்றின் நதிக்கரையில் வார் மணல் குன்றில், ஒரு பெரியதொரு மணல் குன்று, ஒரு சாண்டியூன், பெரிய ஒரு மணல் திட்டுல வந்து புலர நின்றேன்னாக்கா அதுல வந்து அதாவது பொழுது புலர்ற வரைக்கும் நான் டான் வர்ற வரைக்கும், சூரியன் வர்ற வரைக்கும் நாள் ராத்திரி ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேனே வாசுதேவா, ஓ கிருஷ்ணா, உன் வரவு பார்த்தே, ஆன்டிசிபேட்டிங் யுவர் அரைவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ வரலையே அப்படிங்கறத வந்து இன்டிரெக்டா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பெண்ணை தவிக்க விடலாமா கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு. ஸோ அதான் முதல்லையே வந்து சொல்றா, இந்த மாதிரி பண்ணலாமா சுவாமின், இதுக்கு கிருஷ்ணா இது வந்து எவ்வளவு அன்ஃபேர் இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு. ஏர்மலகர் பூங்குழல் ஆயர் மாதயர் என்னை பலர் உள்ள ஊரில் உந்தன் மார்பு தழுவுதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூர்மழை போல் பனியை கூதல் எய்தியும் கூசி நடுங்கிய யமுனையாற்றில் வார்மணல் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா, உன் வரவு பார்த்தே பேதை நான் உன்னை நம்பினேனே. That's the tone of this pasuram. Those final words are not part of the pasuram itself அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏமாத்திட்டே கிருஷ்ணா அப்படின்னு முதல்ல அது ஒரு சொல்றாள். ஸோ இது பார்த்தேன்னாக்கா இது வந்து ஆழ்வார்னு சொல்றாருங்கிற மாதிரி பார்க்கலாம். அது ஸோ ஆழ்வார் சொல்றாரு, கிருஷ்ணா கோகுலம் is filled with maids whose fragrant tresses bloom with flower braids. இந்த ஊர்ல அந்த மாதிரி அழகான பெண்கள் நிறைய பேர் இருக்கா. I knew my wish to clasp your chest was vain,
For you have countless loves in that domain. உனக்கு இருக்கிற பெண்கள்லாம் பார்க்கறச்சே எனக்கு உன்னை தழுவுறதுக்கு ஆசை இருந்தாலும் அந்த ஆசை நிறைவேறாதுங்கிறது எனக்கு என்ன தெரியும். Yet I believed your words of dark deceit, that on the banks of Yamuna we would meet. என்கிட்ட சத்தியம் பண்ணதை நான் நம்பிட்டேனே கிருஷ்ணா. I stand upon this dune in dew-soaked night. The dune and dew match ஆகுது பத்தியலா. I stand upon this dune in dew-soaked night, embarrassed should the neighbors catch this sight. அந்த கூசிங்கிற வார்த்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. I tremble, chilled by wind and fear alike. So கூசி நடுங்கி அப்படிங்கிறது. And wait for dawn though endless hours strike. Is there a heart more foolish still than mine? என்னை விட ஒரு முட்டாள் வேறு யாராவது இருக்காளா கிருஷ்ணா? Is there a heart more foolish still than mine, that waits for you beneath this cold moonshine? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா நமக்கு நம்முடைய இருதயத்தை உருக்கிற மாதிரி அந்த கோபி சொல்கிறா. தன் குலசேகர ஆழ்வார் கேப்சர் பண்ணதை அந்த இங்கிலீஷ் வேர்ஸாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்குது. ஸோ ரெண்டாவது இது பார்க்கலாம். ஸோ இது மேபி அனதர் கோபி டாக்கிங் இது. இதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்க ஒரு கோபி சொல்கிறா, நீ இப்போ வந்து பக்கத்தாத்து எங்கள் ஆற்றுக்கு பக்கத்தாத்துல ஒருத்தி இருக்கா, நீ என்ன பண்ண அவள் ஒரு பாயிண்ட் இருக்கச்சே அவள் வந்து தயிர் கடைஞ்சன்றதை பார்த்த நீ வந்து அதை பார்த்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் நீ ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நீ கூட போய் உட்காந்துட்டு தயிர் கடைஞ்ச. எனக்கு தெரியும் நீ வந்து தயிர் வந்து ஃபாஸ்ட்டாக கடையணுங்கிறதுக்காக வேண்டி அங்கே போகல, எதுக்காக வேண்டி போனேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறா. ஸோ உன்னுடைய இந்த ரொமான்டிக் இன்டென்ஷன்ஸ்லாம் என்னங்கிறது எனக்கு தெரியும், நீ என்னை ஏமாத்திட்டதா நினச்சிக்காத. ஐ நோ வை யூ கர்ன்ட் வித் நெய்பர் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறா. ஸோ சொல்கிறச்சே கெண்டை ஒன் கண் மடவாள் ஒருத்தி. கெண்டைங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ் அது. ஸோ அந்த ஃபிஷ் ஐங்கிறது வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து சப்போஸ் டு பி ஒரு பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி. கெண்டை ஒன் கண். ஸோ கெண்டை மீன் மாதிரி ஒன் கண், அழகான கண்களை உடைய மடவாள்னா பெண் ஒருத்தி. ஸோ மீன் மாதிரி அழகான கண்களை உடைய ஒரு பெண் ஒருத்தி. அவள் எங்கே இருக்கான்னாக்கா கீழையகத்து, கீழைனாக்கா ஈஸ்ட்ல, எங்காத்து கீழையகத்து தயிர் கடைய கண்டு. எங்காத்து பக்கத்தில், அதுவும் ஈஸ்டர்ன் சைடில் உள்ள அந்த நெய்பர் இருக்காள், அந்த ஆத்து பக்கம், அதில் வந்து தயிர் கடைய கண்டு அவள் ஷீ இஸ் சேர்னிங் கர்ட். அதை பார்த்துட்டு ஒல்லை நானும் கடைவன் என்று. ஒல்லைனாக்க நான் சீக்கிரமா நானும் இந்த கடையிறேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன், நானும் கடைவன் என்று. ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறிடமே சொல்றாளோ இல்லையா, அந்த ஒல்லை மாதிரி சீக்கிரமே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து புக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷிஃப்டி ஐஸ் அதெல்லாம் என்ன தெரியுறது, நான் திருட்டு பார்வை பார்த்துட்டே அப்படி வந்து நமக்கு சான்ஸ் கிடச்சிட்டு இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இதை ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சாக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு. கள்ள விழியை விழித்து புக்கு அந்த அவாத்துக்குள்ளே புகுந்து கூட நீ இது பண்ண, நீ தயிர் கடைஞ்ச. தயிர் கடையச்சே என்னெல்லாம் நடந்ததுங்கிறத என்னோட டைரியில் நோட் பண்ணி வச்சிருக்கேன் கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி. ஐஃபோன் இது டைரியை எடுத்து உடனே எழுதி வச்சுட்டேன் நான். அது வண்டு அமர் பூங்குழல் தாழ்ந்து உலாவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதாவது உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேரும் தலையில் பூ வச்சுன்னு இருக்கு. அந்த பூ முடிச்சு போட்டதெல்லாம் அவிழ்ந்து வந்தது. வண்டுகள் படிந்த பூக்களை உடைய, அதாவது ஹேர் லாக்ஸ் வேரிங் பீஸ் ரிச் ஃப்ளவர்ஸ். அது பூக்கள் இருக்குனால வண்டுகள் இருக்கு அதில். அந்த ஹேர் லாக்ஸ் தான் they became untied and started to sway. தயிர் கடையர்ச்சி அதுகளும் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சது அது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வாழ் முகம் வேர்ப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ, இந்த வாழ் முகம்னாக்க இந்த லஸ்ட்ரஸ் ஃபேஸஸ் வந்து வேர்ப்ப, they started sweating அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ the sweating அப்படிங்கிறது வந்து இந்த ரொமான்டிக் இதனாலையும் வருதுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள். அண்ட் செவ்வாய் துடிப்ப, இந்த ரெட் லிப்ஸ்லாம் இருக்கே அதெல்லாம் வந்து துடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது how much love they have for each otherங்கிறது தெரியுது. lustrous faces started sweating and the red lips trembled அப்படிங்கிற மாதிரி. தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம், இந்த குளிர்ச்சியாக இருக்கிற அந்த தயிர் இருக்கே, அந்த நீ கடைஞ்ச விதம் இருக்கே, அதை வந்து தாமோதராங்கிறது கிருஷ்ணனை, தாம உதரான்னு அர்த்தம். இதை வந்து வெண்ண திருடச்சே அவன் வந்து தாம உதரா, வயத்தில் வந்து தாமத்தால் கட்டுப்பட்டவன், கயத்தால் கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறத காமிக்கிறது. மெய்யறிவன் நானே, நீ கடைந்திட்ட வண்ணம் மெய்யறிவன் நானே. நீ எப்படி கடைஞ்சங்கிறது எனக்கு தெரியும். அதாவது you didn't do it to help her, you did it because you
you had some romantic thoughts அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றா. ஸோ அந்த விதத்தில் வந்து நீ வந்து எல்லாம் கள்ளம் கபடு யூஆர் ஃபுல் ஆஃப் இட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. அந்த மாதிரி பண்ணேங்கிறது எனக்கு தெரியும், அதனால டோன்ட் திங்க் தட் யூ ஃபூல் மீ அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. கண்டை ஒன் கண்மடவாள் ஒருத்தி கீழே கண்டை ஒன் கண்மடவாள் ஒருத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவனென்று கள்ளவிழியை விழித்து புக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப தந்தையேர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே. உண்மையில என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும், மெய்யறிவன் நானே, நான் பார்த்து எழுதி வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாது. ஓ கிருஷ்ணா, இன் மை ஈஸ்டர்ன் நெய்பர்ஸ் ஹோம், என்னுடைய கீழைக்கு அகத்தில் சொல்றாளோ இல்லையா, அது ஈஸ்டர்ன் நெய்பர்ஸ் ஹோம், மேட் வித் ஃபிஷ் லைக் ஐஸ் churned curds to foam. அப்போ பண்ணிட்டு இருந்தா அவள் curd churn பண்ணிட்டு இருந்தா. I'll help you churn, you cried with quick intent. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன நீ இது. With shifty eyes to work with her you went. உன்னோட அந்த கண்கள் இருக்கே, அது வந்து கள்ளவிழியை விழித்து புக்கு அப்படின்னு போட்டு அதை சொல்றாது. Beneath the bees that swarmed the flowered hair, your locks became untied and swayed mid-air. From both your lustrous faces sweat did flow, while trembling red lips set the heart aglow. In sweet anticipation of your play, you churned the cooling buttermilk that day. I see the goal that led you to the door. எந்த கோலுக்காக வேண்டிய எந்த இன்டென்ஷனோட நீ அந்த அவாத்துக்கு உள்ள போனங்கிறது எனக்கு தெரியும். அது I see the goal that led you to that door. With her remain, your love seems mine no more. அவள் கூடவே இருந்துக்கோ நீ. அதனால் that's the வியாக்கியானங்கள்ல சொல்றா. That is the actual intent, even though it is not explicitly stated. நீ அவ கூடவே இருந்துக்கோ நீ. With her remain, your love seems mine no more. உனக்கு என் மேல பிரியம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, அவ கூடயே இருந்துக்கோ, என்கிட்ட வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. தாமோதரா மெய்யறிவன் நானே அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அது அந்த மாதிரி இது. ஸோ அது ரெண்டாவது பாசுரம். அது மூணாவது பாசுரத்தில் அந்த அழகா இன்னொரு கோபி சொல்றான்னு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு பாசுரமும் ஒரு கோபி சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அது இதில் என்ன சொல்றாள்னாக்க, அந்த கோபி சொல்றாள், யூ கிருஷ்ணா யூ ஆர் அ சீரியல் சீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். ஆழ்வார் எவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. அது யூ ஆர் அ சீரியல் சீட்டர். கிருஷ்ணா அவதாரம்ங்கிறது இட்ஸ் த மோஸ்ட் கலர்ஃபுல் அவதாரம் இல்லையா? எவ்வளவு கலர்ஃபுல்ங்கிறது இந்த பதியத்தை பார்த்தாலே தெரியுது. யூ ஆர் அ சீரியல் சீட்டர், யுவர் டிசெப்ஷன்ஸ் க்ரோ ஈவன் ஃபேஸ்டர் தென் யுவர் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்தில். ஸோ இதில் பார்த்தேன்னாக்கா, முதல்ல ஒரு பொண்ணு மேலே அவள் மேலே இது பண்ணுற நீ அட்டென்ஷன் கொடுக்குற, அப்புறம் அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகிற, அப்புறம் அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகிற அப்படிங்கிற மாதிரி சீரியல் சீட்டர் அப்படிங்கிற மாதிரி 4 வரிசையாக சொல்கிறார் அவர். அந்த மாதிரி பண்ண நீ கடைசியில் ஒத்துருக்குமே நீ மெய்யன் இல்லை அப்படிங்கிற மாதிரி, யூ நாட் ஃபெய்த்ஃபுல் டு எனி ஆஃப் தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடை கணித்து, அதாவது ஒருத்தி வந்து she is a dark haired girl, so கருமலர் கூந்தல் and she is wearing flowers. கருமலர் கூந்தல் ஒருத்தி, so a person, a lady who had dark hair and who was wearing flowers. அவள் தன்னை கடைக்கணித்து அப்படிங்கிற மாதிரி, அவளை வந்து ஒரு கடைக்கண்ணால பார்த்து அப்படிங்கிற மாதிரி, அப்படி சைட் லாங் கிளான்ஸ்னால சைட் அடிச்சுன்னு சொல்லுவாள். அது மாதிரி கடைக்கண்ணால் பார்த்து அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தனே. ஸோ இட்ஸ் நாட் இஸ் நாட் டன். ஸோ இஸ் ஆல்ரெடி மூவ் ஆன் டு another girl. அவளை கடைக்கண்ணால பார்த்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அட் த சேம் டைம் அங்கே ஒருத்தி தன்பால்னாக்க இன்னொருத்தின்னு அர்த்தம். ஒருத்தி தன்பால் இன்னொரு பொண்கிட்ட, வேறொரு பொண்கிட்ட மருவி மனம் வைத்து. ஸோ யுவர் மைண்ட் அட் த சேம் டைம் யூ என்கேஜ் யுவர் மைண்ட் வித் another கேர்ள் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பொண்ணுகிட்ட பார்த்துட்டு இருக்கச்சே உன்னோட மைண்ட் வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து. ஸோ முதல்ல உள்ள பொண்ணுகிட்ட கடைக்கணித்து, கண்ணு அவன் மேலே போகிறது, ஆனால் மனசு வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட ஏற்கனவே போயிடுத்து. ஸோ ரெண்டாவது பொண்ணுகிட்ட போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் வந்து மூணாவது பொண்ணு இருக்கு, இது மற்றொருத்திக்கு உரைத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மூணாவது பொண்ணுகிட்ட
உரைத்து மற்றொருத்திக்கு உரைத்து அப்படின்னாக்க உனக்கு நான் அடியேன் அப்படின்னு சொன்னியா அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்றார். மற்றொருத்திக்கு உரைத்துனாக்க நான் வந்து ஐ எம் அட் யுவர் டிஸ்போசல் அப்படிங்கிற மாதிரி, நான் உனக்கு அடியேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மற்றொருத்திக்கு உரைத்து அந்த மாதிரி மூணாவது பொண்ணுகிட்ட போய் ஒரு இது பண்ற ப்ராமிஸ் வேற பண்ணிட்டேனே. அது மாத்திரம் இல்ல, இப்போ நாலாவது பொண்ணுகிட்ட ஒரு பேதைக்கு, பேதைங்கிறது பெண்ணுன்னு அர்த்தம், பேதை ஆல்சோ மீன்ஸ் ஒரு கல்லிபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு இன்னசென்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பேதைக்கு பொய் குறித்துனாக்கா ஒரு பொய்யா நான் வந்து இங்க மீட் பண்றேன், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல மீட் பண்ண போறேன்னு கிவிங் ஹர் அன் அப்பாயின்மெண்ட் வித்வுட் ரியலி மீனிங் டு ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேதைக்கு போய் குறித்து. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நாலு பெண்களை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டார். 4 சீரியலாக அந்த மாதிரி ஒருத்தருக்கு இஸ் நாட் கோயிங் டு பி ஃபெய்த்ஃபுல் டு எனி ஆஃப் தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கருமலர் கூந்தல் ஒருத்திதனை கடைக்கணித்து ஆங்கே ஒருத்திதன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு போய் குறித்து. அப்புறம் வந்து இவ்வளவு 4 இதையும் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எத்தனை பேரை என்ன பண்ணிட்டேன்னாக்கா கடைசியில வந்து புரிகுழல் மங்கை அவ சொல்லிட்டு, இந்த புரிகுழல்னாக்கா சுருண்ட கூந்தலை உடைய இன்னொரு மங்கை பொண்ணு இருக்காளே, ஒருத்தி தன்னை புணர்தி. கடைசியில் 5ஆவதாக வேறொரு பொண்ணு இருக்காளே, none of the 4 people that you originally signaled the romantic intentions to, அவள் எல்லாரையும் அப்படி அம்போன்னு விட்டுட்டு 5ஆவது ஒரு பொண்ணுகிட்ட நீ சேர்ந்துடுற. நீ சரி 5ஆவது பொண்ணுகிட்டையாவது அவன் நிலைச்சு நிற்பான்னாக்க அவளுக்கும் மெய்யன் அல்ல அப்படிங்கிற, யூ நாட் ஃபெய்த்ஃபுல் டு ஹர் இதர். மெய்யன்னாக்க ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. திருவகீந்திரபுர பெருமாளுக்கு பேர் வந்து அடியவர்க்கு மெய்யன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னாக்கா அச்சுதன் வந்து அடியவரை கைவிடாதவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ மெய்யன்னாக்கா கைவிடாதவன் இல்லையா. அது மும்மணி கோவில சுவாமி தேசிகன் சொல்றாரு, எங்கனமாகும் மெய்ய அப்படின்னு திருவகீந்திரபுர பெருமாளை கூப்பிடுறார். மெய்யனாக்கா அடியவர்க்கு மெய்யனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். எங்கனமாகும் மெய்யன் என் வியப்பே அங்ஞனே ஒக்க அறிவது ஆரணமே. அடியவர்க்கு மெய்யனே, the wonder that your swabhavam is, only the Vedas can even pretend to know it as it is. Others cannot even pretend அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த அவளுக்கும் மெய்யன் இல்லை. ஸோ அந்த இது வந்து அச்சுதன்கிற வார்த்தைக்கு யூ ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் இட் கிருஷ்ணா, why do you even carry that name அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவளுக்கும் மெய்யன் அல்லை. ஸோ அந்த 5ஆவது பொண்ணுக்கிட்டையும் வந்து நீ இதா இல்லை, நீ யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் டு ஹர். மருது இருத்தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மருது இருத்தாய்னாக்க மருத மரங்கள் கிருஷ்ணன் வந்து உரல்ல கட்டி போடுறச்சே வந்து அந்த உரலையும் இழுத்துட்டு போறான். அப்போ வந்து போறச்சே ரெண்டு மருத மரங்கள் இருக்கு, அது ரெண்டுத்துக்கு நடுவில் போறான். அது வந்து அந்த மருத மரங்கள் வந்து உரலால தே ஃபால் டவுன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ மருது இருத்தாய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுக்கு சொல்றான்னாக்கா மருத மரங்கள்ங்கிறது டாலா வளர்ந்துருக்கு. நீ டாலா வளர்ந்துருக்கே தவிர, அதாவது உனக்கு ஏஜ் ஜாஸ்தி ஆயின்னு இருக்கே தவிர உன்னுடைய பொய்யும் பொருட்டும் ஜாஸ்தி ஆயின்னு இருக்கு. மருத மரங்கள் மாதிரி ஒசரமா இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. மருது இருத்தாய் உன் வளர்த்தியுடைய, அலாங் வித் யுவர் growth இருக்கே, அலாங் வித் யுவர் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கே, வளர்கின்றதால் உந்தன் மாயை தானே. அதோட உன்னுடைய மாயைன்னு சொல்லப்படுற உன்னோட பொய்யும் புரட்டும், உன்னுடைய டிசெப்ஷன் இருக்கே, அதுவும் வளர்கின்றதால் உந்தன் மாயை தானே அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் அஸ் யுவர் ஏஜ் இஸ் இன்க்ரீசிங், அதே மாதிரி உன்னோட பொய்யும் பொருட்டும் கூட இன்க்ரீஸ் பண்றது. சொல்ல போனாக்க யுவர் பொய்யும் பொருட்டும் வந்து they are increasing at a faster pace than your actual age அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த விதத்தில் வந்து யுவர் சீரியல் சீட்டர், your deceptions grow even faster than your age அப்படிங்கிறது வந்து இந்த பாசுரத்தினுடைய சாராம்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓ கிருஷ்ணா, look your eyes in secret stray to watch a dark-haired girl in floral spray. அது வந்து number 1. At once your fickle mind to another flew, and then a third received your promise true. You told a fourth of trysts you would not keep. அதை மற்றொருத்திக்கு உரைத்துன்னு சொல்றாரு. ஒரு பேதைக்கு பொய் குறித்துன்னு சொல்றாரோ இல்லையா, ஒரு பொய்யா ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்தா அப்படிங்கிறது. You told a fourth of trysts you would not keep, to leave her there in lonely watch to reap. அவள் அம்போன்னு விட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணிட்டேனே. To cheat them all, a girl with curls you found. அவர் 5ஆவது பெண்ணை ஒன்று கண்டுபிடிச்சிட்டேனே. Yet even there your heart was never bound. அவளுக்கும் மெய்யன் அல்ல அப்படிங்கிறத சொல்றார். Oh, you who felled the twin Maruda trees, your growing lies outpace your years with these. Your growing lies outpace your years with these அப்படிங்கிற மாதிரி என்ன அழகா சொல்றது பாருங்க. Alas, your web of deep deceit has grown, since seed of such a guileful heart was sown அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த விதத்தில் வந்து நிறைய ஏமாத்தல், நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
4வது பாசுரம் இன்னொரு கோபி சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து ரொம்ப அழகான அனாலஜி கொடுக்குறாரு. அது வந்து என்னன்னாக்கா, நான் இருக்கச்சே நீ இன்னொரு பெண்ணுக்கிட்ட போறியே, இது எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அம்மாவான யசோதா வந்து உனக்கு பால் கொடுக்கறதுக்கு தன்னோட போகியமான தன்னுடைய தாய்ப்பாலை வச்சுட்டு ரெடியா இருந்தா, நீ வந்து என்ன பண்ண, நீ அதை விட்டுட்டு போய் எங்க பூத்தனைன்னு ஒருத்தி வந்து விஷத்தை தடவி தன்னுடைய ஸ்தனத்துல விஷத்தை தடவி வச்சுட்டு இருந்தால, உன்னை இது ஆம்புஷ் பண்ணணுங்கிறதுக்காண்டி, உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காண்டி, உன்னை கொல்லணுங்கிறதுக்காண்டி அவளை போய் தேடி கண்டுபிடிச்சு அவள்கிட்ட போய் பால் சாட்டியே. தட் ஷோ சச் புவர் ஜட்ஜ்மெண்ட். அது மாதிரி தான் எங்கிட்ட, நான் இங்கே இருக்கேன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கே, நீ இன்னொருத்திட்ட போயிட்டு இருக்கே, அந்த மாதிரின்னு அவனுடைய சரித்திரத்தில் உள்ள ஒரு விஷயத்தையே அதை எடுத்து சொல்லி, அது மாதிரி இருக்குது, நான் இங்கே வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கச்சே நீ மற்றவாகிட்ட போகிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது என்ன சொல்கிறேன்னாக்கா, when nectar waits for you, you prefer the poison, don't you கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி. நெக்டருங்கிறது வந்து தாய்ப்பால், யசோதையுடைய தாய்ப்பால் உனக்குன்னு காத்துன்னு இருக்கச்சே நீ பூத்தனையுடைய அந்த பாய்சனை ப்ரிஃபர் பண்ண இல்லையா, அதான் உன்னுடைய இது, that's your nature இல்லையா. அது மாதிரி தான் நீ என்ன இங்கே விட்டுட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போயிட்ட இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றார். ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் அனாலஜி இது. தாய் முலை பாலில் அமுது இருக்க, தாயான யசோத இருக்காளே அவளுடைய ஸ்தனம், அதுல இருக்கிற தாய்ப்பால் இருக்க, அதுல அமுது இருக்க, அதுல தான் போக்கியம் இருக்கு. ஸோ அந்த போக்கியமான அந்த பால் இருக்கிறச்சே நீ என்ன பண்ண, நீ தவழ்ந்து கிரால் பண்ணிண்டு தளர் நடையிட்டு, இந்த டாட்லிங்னு சொல்வாள் அது மாதிரி. ஸோ மேபி வாஸ் அட் ஸ்டேஜ் வெரி வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு வாக். அதனால இந்த தளர் நடை இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் he feels more confident just crawling. அதனால காம்பினேஷன் ஆஃப் crawling and toddling. ஸோ தவழ்ந்து தளர் நடை இட்டு சென்று நீ என்ன பண்ண, போய் அந்த பூத்தனா இருக்கிற இடத்துக்கு போய் பேய் முலை, பேய்னு சொல்றது இந்த டீமனஸ், அந்த பூத்தனா, அவளுடைய முலை அவளுடைய ஸ்தனத்துல வாயை வச்சு நஞ்சை உண்டு, அதுல உள்ள விஷத்தெல்லாம் சாட்ட, அது மாத்திரம் இல்ல அவளுடைய உசுரையும் சாப்பிட்டுட்டேங்கிறத டைரக்டா சொல்லலை. என்னக்கா இட்ஸ் so well known that it doesn't have to be stated அப்படிங்கிறதுல சொல்றார். பேய்முலை வாய் வைத்து நஞ்சை உண்டு. ஸோ உங்க அம்மா வந்து தன்னுடைய தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கச்சே அவளை வந்து வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ பூத்தனை கிட்ட போய் அதுவும் விஷப்பாலை சாட்டியே நீ, what a poor judgment you have shown அப்படின்னா சாப்பிட்டுட்டு பித்தன் என்றே பிறர் ஏசன் என்றாய். அதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு பைத்தியக்கார குழந்தை பார்த்தேளா, அது வந்து அம்மா வந்து அழகா தாய்ப்பால் வச்சுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இந்த குழந்தை வந்து புத்தி இல்லாம அது பாட்டு இது ஒரு டீமனஸ் கிட்ட போய் பால் சாப்பிடுறது பித்தன் அப்படிங்கிற மாதிரி. பித்தன்னாக்கா ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி. பித்தன் என்றே பிறர் ஏசன் என்றாய், அதர்ஸ் மாக்ட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எல்லாரும் ஆயர்பாடியில் உள்ளவா, கோகுலத்தில் உள்ளவா எல்லாரும் உன்னை வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தா, அந்த குழந்தைக்கு அசடா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பண்ணா. அப்படி நீ பண்ணியே நீ. ஸோ யூ ஷோட் புவர் ஜட்ஜ்மெண்ட் கிருஷ்ணா தென், அண்ட் யூ டிடன்ட் ஸ்டாப் தேர். இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்க நீ. ஆய்மிகு காதலோடு யான் இருப்பேன், எக்கச்சக்கமான ரொம்ப அன்போட நான் வந்து நான் உன்னை எதிர்பார்த்துட்டு நான் இங்க இருக்கிற சமயத்துல நீ என்ன பண்ணாள்னாக்க, யான் விட வந்த என் தூதியோட, நான் வந்து என்னுடைய தூதாக என் தூதி என்னுடைய வேலைக்காரியை நான் உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன். நான் அது இது பாருங்க, இட்ஸ் ஈவன் வேர்ஸ். அதாவது வேற ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட இது ரொமான்டிக்கா இன்வால்வ்டா இருந்த அப்படிங்கிற மாதிரி அப்படி கூட இல்லை. நான் வந்து என்னுடைய வேலைக்காரியை உங்ககிட்ட நான் தூதாக அனுப்பிச்சிருக்கேன், நீ வந்து அவள்கிட்ட நீ ரொமான்டிக்கா இது பண்ண ஆரம்பிச்சிட்ட நீ அப்படின்னு சொல்ற. ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப, while I've been waiting with lots of love for you, யான் விட நான் தூது விட வந்த உங்ககிட்ட வந்த என் தூதியோட என்னுடைய வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவ கூட நீ மிகு போகத்தை நன்கு உகந்தாய் அப்படிங்கிற, நல்ல போக ரசங்களை நன்றாக அனுபவித்தாய். You enjoyed untold pleasure with my வேலைக்காரி. நான் தூதாக அனுப்பிச்ச ஒரு வேலை யாராவது மெசஞ்சர் கிட்ட இந்த மாதிரி பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி. மிகு போகத்தை நன்கு உகந்தாய், அதுவும் உன் கோரம்புக்கு ஏக்கும் அன்றே. அதுவும் அந்த கோரம்புனாக்க உன்னுடைய விக்கெட்னஸ் இருக்கே, உன்னுடைய தீம்புன்னு தமிழ்ல சொல்லுவா, அதுவும் உன்னுடைய இட்ஸ் வெரி கன்சிஸ்டன்ட் வித் யுவர் விக்கெட்னஸ், அதுவும் உன் கோரம்புக்கு ஏற்கும் அன்றே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ நாட் ஓன்லி டிட் யூ அதாவது ஷோ புவர் ஜட்ஜ்மெண்ட் பை சூசிங் somebody else other than me, just like you chose பூத்தனா over your தாயார். அது மாத்திரம் இல்ல, the person you chose happens to be my servant, and that too I had sent her as my messenger to you. அந்த மாதிரி பண்ணலாமா கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? அந்த விதத்தில் ரொம்ப அந்த அந்த அனாலஜி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப அழகாக குலசேகர எடுத்து சொல்லியிருக்காரு.
ஓ கிருஷ்ணா மதர்ஸ் மில்க் வாஸ் ஸ்வீட் அண்ட் பியூர். யசோதையுடைய மில்க் அந்த மாதிரி இது போக்கியமாக இருந்திருக்கும். யசோதாஸ் பிரஸ்ட் ஃபார் யூ அ ட்ரீட் ஸோ ஷோர், அந்த மாதிரி இருந்திருக்கும் அது. yet you would crawl and toddle on your way to where that Putana in ambush lay. ஆம்புஷ்ங்கிற வார்த்தை அழகாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஷி லே இன் ஆம்புஷ், உன்னை வந்து மாட்டிடணும், உன்னை எப்படியாவது அது பாய்சன் இது பண்ணி கொன்னுடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காது. yet you would crawl and toddle on your way to where that Putana in ambush lay. You drank her poison till the people cried that you were mad to seek a breast so died. diedனாக்கா முலையில் வந்து அந்த இதை பூசின்றாலோ இல்லை பாய்சனை பூசின்றாலோ அதை சொல்கிறது. பித்தன் என்றே பிறர் ஏசன் என்றாய் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறது. அதே மாதிரி வித் லவ் அண்ட் டோல்ட் ஐ லாங் ஃபார் யுவர் எம்ப்ரேஸ், அதே மாதிரி நான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி யசோதை வெயிட் பண்ண மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டு ஃபைண்ட் வித்தின் யுவர் ஆர்ம்ஸ் அ ரெஸ்டிங் பிளேஸ், நீ வந்து என்னை அணைச்சிக்கணுங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் யூ வித் மை ஓன் மெசஞ்சர் வுட் பிளே and stole the joy that should have come my way. எனக்கு வர வேண்டிய அந்த இதை வந்து நீ திருடின்னு போயிட்டியே, நீ அந்த ஜாயை வந்து திருடின்னு போயிட்டியே. This act is right within your wicked vein. உன்னுடைய தீம்புகளுக்கு exactly it's very consistent with that Krishna. உன்னுடைய wickedness consistent இது. Oh Krishna, you who caused me such a pain அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழகாக இது அதனோட இதை கேப்சர் பண்ணுறது. அஞ்சாவது பார்க்கலாம். அஞ்சாவதுல வந்து இன்னொரு கோபி சொல்கிறா. இதில் வந்து என்ன சொல்கிறான்னாக்கா, யூ ஃப்ளர்ட் வித் விமன் டு ஸ்பைக் மை ஜெலசி, கோ பேக் டு தம், நோ மோர் ஷெனானிகன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது என்னன்னாக்கா, ஸோ சொல்கிறா, அதாவது நான் வந்து பார்த்துன்னு இருக்கிறச்சேயே, நான் எங்கள் ஆத்து வாசல்லேருந்து பார்த்துன்னு இருக்கிறச்சே நீ ராத்திரி வேளையில் வந்து இன்னொரு பொண்ணு கூட இன்னொரு கோபி கூட ஜாலியாக வந்து சுற்றின்னு இருந்த நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது ஒன்று ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறதுனாக்க என் கண் முன்னாடி சுத்தணுமா, இது எங்களோட ஸோ என் கண் முன்னாடி மற்றவா கூட சுற்றணுங்கிறது அவசியம் இல்லை. அப்படி பண்ணாக்க என்ன அர்த்தம், என்ன நீ ப்ரொவோக் பண்ணுறதுக்காக நீ பண்ணுற அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். ஸோ ஒன்று என் கண் முன்னாடி பண்ணுற, அது வந்து என்னை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்க, நீ வேணுங்கிட்டே பண்ணியிருக்க, என்னோட தெருவில் போகிற மாதிரி பண்ணியிருக்க. அது மாத்திரம் இல்லை, அது என்னன்னாக்க அவன் வந்து தன்னுடைய பீதாம்பரத்தை வந்து தன்னுடைய மேலே வந்து கவர் பண்ணிக்கிற மாதிரி போட்டுட்டு வந்தானே. ஏன்னாக்கா அவனுடைய மேனி வந்து கருமேனி இல்லையா. ஸோ அவன் மாத்திரம் அப்படி தெருவில் போயிட்டு இருந்தானாக்கா கிருஷ்ணன் போகிறாங்கிறது எனக்கு ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தாலும் ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி வந்து ராத்திரி வேளையில் வந்து நம்ம சில சமயங்களில் வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு பி அவுட் அப்போ ஒரு ரிஃப்ளெக்டர்லாம் போட்டுட்டு போவோமோ இல்லையோ, ஸோ தட் த கார்ஸ் கேன் சீ அஸ் அப்படிங்கிற மாதிரி இவனும் வந்து கிருஷ்ணன் வந்து ரிஃப்ளெக்டர் மாதிரி தன்னுடைய பீதாம்பரத்தை வந்து தன் மேலே போட்டுட்டு போறானாவது. ஏன்னா அது இன்னும் வேணுங்கிட்ட என்ன இவள் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி போறான். நான் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒருவேளை நீ பீதாம்பரத்தை ரொம்ப ஆப்வியஸா போட்டுக்கலன்னாக்க உன்னுடைய கரிய திருமேனி டார்க் நைட்ல வந்து தெரியாத, அதனால ஐ மிஸ் சீயிங் யூ. ஆனால் அதை வந்து எனக்கு எரிச்சல் மூட்டணுங்கிறதுக்காக வேண்டி நன்னா இவள் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நீ பீதாம்பரத்தை அந்த மாதிரி போட்டுண்டு அந்த பொண்ணை நீ என்னோட தெருவில் எங்காத்துக்கு முன்னாடி நீ நடத்தின்னு போனதை நான் பார்த்தேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் இந்த மாதிரி அப்படிப்பட்ட நீ பண்ண நீ எதுக்காக வேண்டி நீ அவளை விட்டுட்டு என்கிட்ட வந்திருக்க, அங்கேயே போயிடு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி போகிறது. அது மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு ஐ சா யூ வித் அனதர் லேடி அப்படின்னாக்கா மின்னொத்த லைட்னிங் மாதிரி ரொம்ப தின்னான வேஸ்ட் உடையவளாக இருந்த அளவு. அது வந்து பெண்களுக்கு ஒரு லட்சணம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் லிட்ரேச்சரில் சொல்லுவாள். ஸோ மின்னொத்த, ஸோ லைட்னிங்கில் தின் லைக் லைட்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். மின்னொத்த நுண்ணிடையாளை, சட்டில் இடையாளை, இந்த இடை உள்ள வேஸ்ட் உள்ளவாள் ஒரு பொண்ணோட, ரொம்ப அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அந்த பொண்ணோட நீ வீங்கு இருள்வாய். ஸோ வீங்கு இருள்வாழைனாக்கா ரொம்ப ஸோ வீங்குனாக்கா ரொம்ப ஜாஸ்தியாக வீங்கு இருக்குன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற வீங்கு இருள்வாய், ரொம்ப இருட்டு இருக்கிற அந்த சமயத்தில் எந்த வீதியோடைய என்னுடைய ஸ்ட்ரீட் வழியாக பொன்னொத்த ஆடை, பொன் மாதிரி இருக்கிற கோல்டன் கலரில் இருக்கிற அந்த பீதாம்பரம் இருக்க, அதை வந்து ஆடை குக்கூடல் இட்டுனாக்கா ஒரு மேலே போத்திக்கிறதுக்கு, அந்த மாதிரி போத்திண்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். குக்கூடல் இட்டு, ஸோ அது அந்த மாதிரி போட்டுண்டு போகிற போது எதுக்காகனாக்கா டு பி நோட்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போகின்ற போது நான் கண்டு நின்றேன், நீ அந்த மாதிரி போன நீ என்னோட தெருவில் அதை நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னோட டைரியில் எழுதி வச்சுட்டேன், இந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி டேட் அண்ட் டைம்லாம் போட்டு எழுதி வச்சுட்டேன். நான் கண்டு நின்றேன்.
கண்ணுற்றவளை நீ கண்ணால் இட்டு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கச்சே, ஒரு பொண்ணோட போயிட்டு இருக்கச்சே, கண்ணுற்றவளை இன்னொத்திய நீ பார்த்த நீ அவளை வந்து கண்ணால் இட்டு அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து கண்ணால பார்த்து அவளை கட்டாட்சித்து கை விழிக்கின்றதும் கண்டே நின்றேன். ஒரு பொண்ணு கூட சுத்தின்னு இருக்கச்சே இன்னொரு பொண்ணை பார்த்து அவள் மேல ஆசை வச்சுட்டு அவளை கண்ணால பார்த்துட்டு அதே சமயத்துல கையாலையும் சமிக்ஞை பண்ண, கண்ணாலையும் சமிக்ஞை பண்ண, கையாலையும் சமிக்ஞை பண்ண, கை விழிக்கின்றதும் கண்டே நின்றேன். அதையும் நான் பார்த்து நன்னா நோட் பண்ணி வச்சுட்டேன். கிருஷ்ணா, என்னுக்கு அவளை விட்டு இங்கே வந்தாய்? எதுக்காக வேண்டி நீ அந்த பொண்ணை வந்து விட்டுட்டு இங்க வந்து நீ சொல்லு பார்ப்போம். அவள் கூடயே போயிடு நீ, இன்னும் அங்கே நட நம்பி, இன்னும் அவகிட்டே போயிடு நீ. இந்த கடைசி ஊசி பார்த்து சமிக்ஞை பண்ணிய நீ, கண்ணாலையும் கையாலையும் சமிக்ஞை பண்ணியே அவகிட்டே போயிடு, இன்னும் அங்கே நட நம்பி நீயே அப்படிங்கிற மாதிரி சொல்ற. நம்பிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஃபேவரபிள் வார்த்தை. அது எல்லா நல்ல பூரண குணங்கள் உடையவனே அப்படிங்கிற அர்த்தம். அது இந்த நம்பிங்கிற வார்த்தையை நிறைய யூஸ் பண்றார் அவர். ஸோ யூ ஆல்வேஸ் ஒண்டர் நம்பிங்கிறத வந்து, அதாவது அந்த கோபத்திலையும் அந்த அன்போட நம்பி எவ்வளவு நல்ல குணமுடையவன் அப்படிங்கறத நினைச்சுன்னு சொல்றாளா, அல்லது வந்து கொஞ்சம் வந்து ஒரு அந்த ஒரு சார்காஸ்டிக்காக சொல்றாளா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இன்னும் அங்கே நட நம்பி நீயே அப்படி மாதிரி, யூ பெட்டர் கெட் பேக் டு தோஸ் விமன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ என்னுடைய ஜெலசிய, என்னுடைய பொறாமையை ஸ்டோர் பண்றதுக்காக வேண்டி நீ இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஓ கிருஷ்ணா, த்ரூ த ஸ்ட்ரீட் ஐ saw you glide with lightning wasted beauty at your side. லைட்னிங் மாதிரி தின்னாக இருக்கிற வேஸ்ட், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட நீ போயிட்டு இருந்த நீ. your yellow cloth you wore to catch the light. ராத்திரி வேளையில ரிஃப்ளெக்டர் போட்டுக்கிற மாதிரி நீ போட்டு இருந்த கிருஷ்ணா, எனக்கு தெரியும் அதுக்காக வேண்டி போட்டு இருந்தேன் தெரியும். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு பி மிஸ்ட் பை மீ. அப்படி அதுக்காக வேண்டி நான் என்ன பொறாமையில் அப்படி கஷ்டப்படணுங்கிறது அதான் உன்னுடைய ஆசை. அது against your dark hued form and deep of night you walked my street to stir my jealous heart. I watched and noted every cruel part. எல்லாத்தையும் டைரியில் எழுதி வச்சுட்டேன் கிருஷ்ணா. Then to another girl your signals flew. உன்னுடைய கையாலையும் சிக்னல், கண்ணாலையும் சிக்னல், அதெல்லாம் உன்னோட சிக்னல்ஸ் flew, பறந்து போச்சு அது. Then to another girl your signals flew. ஈவன் முதல் இந்த பொண்ணு while you were still with her, your hands and eyes both beckoned her to you. I watched that too and noted every part. You of virtuous fame and noble heart. இந்த virtuous fameங்கிறது வந்து நம்பிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். இது இதை வந்து கோட்ஸில் போட்டிருக்கு. அது வந்து என்னக்கா, ஜஸ்ட் இன் கேஸ் ஒருவேளை வந்து இவ்வளோ பேர் வச்சுட்டு இருக்கே இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற அர்த்தத்தில். மற்றவா ஒன்று விர்ச்சுவஸ் யூன்னு சொல்கிறாளே, நிறைய நல்ல குணங்கள் உடையவன், எல்லா பூர்ண குணங்கள் உடையவன் சொல்கிறாளே, இப்படிப்பட்டவன் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற அர்த்தத்தில் அதனால கோட் பண்ணியிருக்குது. ஓ யூ ஆஃப் விர்ச்சுவஸ் ஃபேம் அண்ட் நோபல் ஹார்ட், why leave her and be here, go back I say. எதுக்காக வேண்டி அவளை விட்டு இங்கே வந்து நீ, I'm through with your shenanigans today. I'm through with your shenanigans today. எனக்கு வேண்டாம், நீ போய்டு, அங்கேயே போய்டு, எனக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரியா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று அடுத்து இன்னொரு கோபி சொல்கிறான்னு வச்சுக்கலாம். அது இதில் என்ன சொல்கிறான்னாக்கா, you snuck out in the middle of the night to visit other women, just go be with them அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது ராத்திரி வந்து எனக்கு ஏதோ ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு மறந்து போய் நீ என்கிட்ட தங்கறதுக்குன்னு வந்த நீ. அது சரி, நானும் நீ கூட இருப்பேன்னு நினச்சி நான் சந்தோஷத்தில் நான் அப்படி படுத்து கொஞ்சம் கண்ணை அசந்துட்டேன்னா, நீ கண்ணை அசந்த சமயத்தில் நீ ஜன்னல் வழியாக குதிச்சு வெளியில் போயிட்ட, நீ இன்னொரு பொண்ணுகிட்ட போயிட்ட. அது இப்போ இன்னொரு பொண்ணுகிட்ட போனதுன்னு மாத்திரம் இல்லை, சரி 1/2 மணி நேரத்தில் திரும்பி வந்துடுவான், 3/4 மணி நேரத்தில் திரும்பி வந்து வரான்னு பார்த்தாக்க இல்லை, அந்த ஹோல் நைட் திரும்பி வரல. அது மாத்திரம் இல்லை, அடுத்த நாளும் திரும்பி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்கிறாரு. மற்பொரு தோளுடை வாசுதேவா, இந்த கம்சனுடைய மல்லர்கள் இருக்காளே, கம்சனுடைய ரெஸ்லர்ஸ் இருக்காளே, அவா கூட சண்டை போட்ட தோல் இது. அந்த தோளை உடைய வாசுதேவா, தோளை உடைய கிருஷ்ணனே இது. இந்த கம்சனுடைய ரெஸ்லர்ஸ் இருக்காளோ இல்லையா, அது மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட நீ கூட்டு சொல்ற, அந்த கிருஷ்ணனை கூட்டு சொல்றா. வல்வினையேன் துயில் கொண்டவாறே. வல்வினையேங்கிறது வந்து நம்ம ஒரு நைச்சான சந்தானத்தில் நம்ம வழக்கமாக சொல்றது. ஸோ த கிரேட் சின்னர் தட் ஐ ஆம் அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ நிறைய கர்மாக்கள் நிறைய இருக்கு, நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிற அடியேன் வந்து துயில் கொண்டவாறே, கொஞ்சம் நான் அசந்து தூங்கிட்டேன் நீ இருக்கிறச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ இல்லை வல்வினையே இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க, நான் தூங்கினதே வந்து நான் பண்ணியிருக்கிற பாவம். அது என்னாக்க,
உன் கூட இருக்கிறச்சே யாராவது தூங்குவாளா? அது ஆஹா இவன் இருக்கான் கூட இருக்கான் அதனால முழிச்சுன்னு நன்னா சந்தோஷமா இவங்க அனுபவிப்போம் அப்படிங்கிற மாதிரி முழிச்சுன்னு இருந்திருக்கணும். அப்படி இல்லாம இந்த வல்வினையேன் கொஞ்சம் கண்ணை அசந்து போயிட்டேன். துயில் கொண்ட ஆறே அந்த சமயத்துல கொஞ்சம் தூங்கி போயிட்டேன். அந்த சமயத்துல இற்றை இரவிடை ஏமத்து என்னை அன்னைக்கு ராத்திரியே இற்றை இரவிடை அன்னைக்கு ராத்திரியே வந்து ஏமத்து பாதி ராத்திரியில வந்து என்ன பண்ணுனாக்கா என்னை வந்து இன்னணை மேல் இட்டு இந்த கம்ஃபர்டபுள் பெட் இருக்கு இல்லையா, இன்னாக்க இனிமையான ஸ்வீட் அணைனாக்க பெட். So on that sweet bed, on that comfortable bed, மேல் இட்டு அது என்ன, you left me there, இட்டு அகன்று நீ என்ன, you left me there and you went away. அகன்று நீ போய், அதான் அந்த ஏஐ ட்ராப் பண்ணுறச்சே அந்த விண்டோ வழியாக குதிச்சு போகிற மாதிரி ட்ராப் பண்ணியிருக்குது. அகன்று நீ போய் அந்த மாதிரி வெளியில் போயிட்ட நீ, என்னை விட்டுட்டு போயிட்ட நீ. அற்றை இரவும், ஸோ ரெஸ்ட் ஆஃப் தட் நைட், அன்னைக்கு அற்றை இரவும் அன்னைக்கு ராத்திரி, அந்த ராத்திரி ஃபுல்லாகவும் சரி. ஓர் பிற்றை நாளும், ஓர் பிற்றை நாளும்னாக்கா a day that came after, பின்னாடி வந்த ஒரு நாளும். ஸோ that rest of that night and the all of the next day இருக்கே அது வந்து அறிவயரோடும் மற்ற பெண்களோடும் அர்த்தம். அறிவயருங்கிறது மெனி words in Tamil to refer to young women அப்படிங்கிற மாதிரி. ஸோ அறிவயருங்கிறது one of those words அப்படிங்கிற மாதிரி. அறிவயரோடும் அணைந்து வந்தாய். ஸோ பெண்களோடு மற்றவா பெண்களோட நீ கலவி செய்தாய். கலவி செய்தனாக்கா யூ ஸ்பெண்ட் இன் யூனியன் வித் தம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறச்சே என்னை விட்டு ஓடி போயிட்ட நீ, மற்ற கொஞ்சம் கூட என்கிட்ட சொல்லிக்காம கிளம்பி போயிட்ட நீ. இவர் தூங்கிட்டு இருக்கா ஏதாவது நமக்கு சான்ஸ் சொல்லி கிளம்பி போயிட்ட நீ. அப்படிப்பட்ட வந்து நீ போனால் 1 மணி நேரத்தில் வரல, 2 மணி நேரத்தில் வரல, இந்த ஹோல் நைட் திரும்பி வரல, அந்த நெக்ஸ்ட் டேயும் திரும்பி வரல நீ. இப்படிப்பட்ட நீ வந்து எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தா, இன்னைக்கே எனக்கு திடீர்னு திரும்பி வந்திருக்க நீ. எம்பெருமான் நீ எழுந்தருளே அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கே எனக்கு திரும்பி வந்திருக்க எம்பெருமானே நீ எழுந்தருளே. சரி, எழுந்தருளேங்கிற வார்த்தை வந்து இது வந்து முதல்ல பார்த்தேன்னாக்கா எழுந்து வாக்கோ உள்ளவா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எழுந்தருளே அப்படிங்கிற மாதிரி சொல்ற, வாங்கோ எழுந்தருளுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றோமோ இல்லையோ, அது மாதிரி பெருமாள் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. இங்க வந்து என்ன அர்த்தம், நீ எழுந்தருளேன்னாக்க நீ அவாத்துல போய் எழுந்தருள் அப்படிங்கிற மாதிரி. நீ அவாத்துல போய் எழுந்தருள் பண்ணிடுவோம், எங்காத்துல எழுந்தருள் பண்ண வேண்டாம் என் நாயகனே நீ அவர்களிடமே போக கடவை அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல சொல்றாராம் அப்படின்னு சொல்றான். அது என்னக்க my role seems to be limited to helping you enjoy what pleases you most அப்படிங்கிற, அதாவது வியாக்கியானத்தில் சொல்கிற. அதாவது இப்படி சொல்கிற, அது வந்து என்னன்னாக்கா நீ போயிடு நீ. ஏன்னாக்கா நான் ஐ ரியலைஸ் என்னோட ரோல் வந்து என்னன்னாக்கா இட்ஸ் நாட் நெசசரிலி டு ஹாவ் டு என்ஜாய் யூ அப்படிங்கிறது இல்லை. உனக்கு எது அனுகூலிய சங்கல்பம்னு இருக்கோ இல்லையோ, உனக்கு எது அனுகூலமாக இருக்கோ அதை நான் பண்ணணும். வெதர் ஆர் நாட் இட் ப்ளீசஸ் மீ, தட் ஷுட் நாட் பி எ ஃபேக்டர். அந்த விதத்தில் உனக்கு மற்றவா கூட இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் உனக்கு தட்ஸ் வாட் வுட் ப்ளீஸ் யூ அப்படின்னாக்க இட்ஸ் மை டியூட்டி டு மேக் தட் ஹேப்பன் அப்படிங்கிறத நான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து எம்பெருமானி எழுந்தருளே அவாத்திலே எழுந்தருளிக்கோ, ஏன்னா லுக்ஸ் லைக் தட்ஸ் வாட் ப்ளீசஸ் யூஸ் த மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இந்த அஷ்டபதியில் இருக்கோ இல்லையோ, யார் வந்து உன்னுடைய இந்த சோகத்தை வந்து யா தவ விஷாதம் ஹரதி, யா தவ ஹரதி விஷாதம்னு சொல்றாளோ இல்லையோ, யாரு உன்னுடைய விஷாதத்தை உன்னுடைய சோகத்தை போக்குவாளோ, யார் உனக்கு இன்பம் கொடுக்குறாளோ அவாகிட்டே நீ திரும்பி போ அப்படின்னு இந்த அஷ்டபதியை சொல்றது. அதே மாதிரி தான் அவ சொல்றா, அதே எம்பெருமான் எழுந்துருளே, அவா தான் உனக்கு இன்பத்தை கொடுக்குறா, நீ அதனால அவாத்துக்கு போய்க்கோங்கோ. எனக்கு ஐ சீம் டு நோ, அது என்னுடைய ரோல் வந்து இட்ஸ் நாட் டு கிவ் யூ ப்ளஷர் எக்ஸப்ட் பை ஹெல்பிங் யூ அச்சீவ் what gives you pleasure, which is to be with other women அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. சரியா? ஓ mighty Lord who fought the restless might, மற்பொரு தோளுடை வாசுதேவா, you left my side within the deep of night. நான் கொஞ்சம் பாதிராத்தி கண்ணை சந்த உடனே கிளம்பி போயிட்டேன் நீ. A sinner I who fell to heavy sleep while you through darkness took a silent leap. நீ குச்சி போயிட்டு நீ வெளியில் நீ. The nights that followed you have spent in bliss. அன்னைக்கு மாத்திரம் இல்லை, பின்னாடி வந்த நாட்கள் அல்லது நாளும் கூட நீ வந்து ஜாலியாக வெளியில் சுற்றின்னு இருந்திருக்கேனே. To give those other girls your lover's kiss. மற்ற பெண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காண்டி போயிட்டேனே. Why come you now to stand before my face? எதுக்கு அவனுடைய எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய் சுவாமேன் அப்படின்னு சொல்றார். Return to them and seek their warm embrace. எம்பெருமான் நீ எழுந்தருளே, அவாத்துல எழுந்தருள் பண்ணிடு நீ. My only role is serving your delight. அது வந்து எவ்வளோ ஒரு பத்தேட்டிக்காக இருக்குது பாருங்க. என்னுடைய the whole purpose in life is only to serve you,
டு மேக் யூ ஹாப்பி, உனக்கு அனுகூலமாக எது இருக்கோ அதை தான் பண்ணணுங்கிறது நான் உணர்ந்துட்டேன். நான் மை only role is serving your delight to bring, O Lord, what pleases you tonight. If what pleases you is being with other women, my role is to make that happen அப்படிங்கிற அர்த்தத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு இந்த பாசுரத்தில். ஏழாவது பார்க்கலாம். அது ஏழாவது பாசுரத்தில் வந்து இந்த கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறா, இந்த பாரு நான் நிறைய பொய்கள்லாம் சொல்லி ஏமாத்திருக்கேனே, அதனால் இந்த பாசுரம் வந்து இந்த கிட்டத்தட்ட நிறைய கோபிகள் சேர்ந்து சொல்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னாக்கா அந்த எம்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்லாம் வருது இதில். ஸோ இதில் என்னன்னாக்கா வி ஆர் கல்லிபிள் நோ மோர், நீ சொல்கிற பொய்களெல்லாம் நாங்கள் இனிமேல் நம்ப போகிறது கிடையாது. அதனால் வந்து வி ஆர் இஷ்யூயிங் அ ரெஸ்ட்ரைண்ட் ஆர்டர் ஃபார் அவர் நைபர். இனிமேல் இந்த ஏரியாவுக்கு எங்கள் ஆற்றுக்கு மாத்திரம் வராது அப்படிங்கிற மாதிரி இல்லை, இந்த லொக்காலிட்டிக்கே வந்துடாது. யூ டோன்ட் வாண்ட் டு பி சீன் வித் 1000 feet of us அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் போட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். புல்லுவம் பேசாதே போகு நம்பி, பொய் பேசாமல் நீ கிளம்பி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பை அரவின் அணை பள்ளியினாய்னு ஆரம்பிக்கிறா. பை அரவின் படமுடைய பாம்பு இருக்கே, படமுடைய இது இருக்கே பாம்பு, அந்த ஆதிசேஷன் இருக்கே, அந்த ஆதிசேஷன் ஆகிய அணை என்னன்னாக்க பெட், அதில் பள்ளியினாய், அதில் நீ ஒன் ஹூ ரிக்ளைன்ஸ் ஆன் இட், அது இன்னும் படுக்கையிலே பள்ளி கொள்பவனே, பண்டையோம் அல்லோம் நாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ பண்டையோம் அல்லோம் நாம்னாக்க இப்போ பெரியாழ்வார் சொல்றாரோ இல்லையா, பண்டன்று பட்டினம் காப்பே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையா, அந்த மாதிரி பண்டன்று பட்டினம் இது எம்பெருமான் வந்து என்னுடைய ஹிருதயத்தில் புகுந்துட்டார். அதனால முந்தி மாதிரி ஒரு பாழடைஞ்ச பங்களா இல்லை, வீடு இல்லை, என்னுடைய ஹிருதயம், என்னுடைய சரீரம், என்னுடைய ஆத்மாங்கிறதுலாம் இப்போ வந்து எம்பெருமான் இருக்கிறதுனால ஜெகஜோதியா ஜொலிக்கிறது. அதனால நோய்களே கர்மாக்களே இனிமேல் உள்ள வர முடியாது. அந்த மாதிரி இந்த பண்டன்று முந்தி இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்றாளோ இல்லையா, அது மாதிரி இங்கே வந்து பண்டையோம் அல்லோம் நாம், முந்தி இருந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா முந்தி ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஆர் இன் த பாஸ்ட் we were gullible, so whenever you gave promise we thought, oh, you meant it அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டோம். ஆனா பண்டையோம் அல்லோம் நாம், அந்த மாதிரி we are not like what we used to be, we are not gullible anymore அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றா. பண்டையோம் அல்லோம் நாம். ஸோ யூ கேன் சி நாம்ங்கிறது வந்து ப்ளூரலில் வருதோ இல்லையோ. ஸோ அதனால ஒன் வே டு, ஸோ யூ கேன் இன்டர்பிரேட் இட் அஸ் நாம்னு சொல்றது வந்து எடிட்டோரியல் வீன்னு சொல்றாள், ராயல் வீன்னு சொல்றாள், அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணலாம். அல்லது வந்து இது நிறைய கோபிகளா சேர்ந்து சொல்றா அப்படிங்கிற மாதிரி. பண்டையோம் அல்லோம் நாம், நீ உகக்கும் மையறி ஒன்கண்ணினாரும் அல்லோம் அப்படிங்கிற, நீ உகக்கும் உனக்கு பிடிச்சது, உனக்கு பிடிச்ச பெண்களும் நாங்கள் இல்லை. இதான் நீ உகக்கும் உனக்கு பிடிக்கிற மையறி ஒன்கண், அந்த மை கண்ணில் மை போட்டுண்ட இது மை அறிவன்கண், அறிவன்கண்ணாக்க மான் போல கண்ணில் மை போட்டுண்ட மான் கண்ணோட, மான்களுக்கு கண்கள் ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாது. ஸோ மை அறிவன் கண்ணினாரும் அல்லோம், அந்த மாதிரி கண்ணில் அழகான மை அணிந்த, அதே மாதிரி மான் போன்று அழகாக கண்கள் இருக்கின்ற அந்த பெண்கள் இருக்காளே, அந்த உனக்கு பிடிச்ச அந்த பெண்கள் நாங்கள் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால நீ என்ன பண்ணு, வைகி எம் சேரி வரவு ஒழினி, வரவு ஒழினி, இங்க வர்றதை வந்து விட்டுடு, வரவு ஒழினி அதை விட்டுடு, இங்க வர்றதை விட்டுடு. அதுனாக்கா இந்த எம் சேரி வரவு ஒழினி, எம் சேரினாக்க நிறைய விதங்களை இன்டர்பிரட் பண்ணலாம். என்னுடைய ஆத்துக்கு நீ வரதை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி, சேரிங்கிறதுக்கு ரொம்ப நேரோவா இன்டர்பிரட் பண்ணா என்னுடைய ஆத்துக்கு நீ வரதை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். usually the word சேரி normally means ஒரு locality அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்களுடைய லொக்காலிட்டிக்கு வரதே விட்டுடு, எங்களுடைய ஸ்ட்ரீட்டுக்கு வரதை விட்டுடு, இந்த ஏரியாவுக்கு வரதே விட்டுடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் that applies to a large area அப்படிங்கிற மாதிரி. இந்த ஏரியாவுக்கே நீ வராத, ஏன்னா இங்கே உள்ள பெண்கள் எல்லாரும் they have been deceived by you, they all know about you அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். வைகினாக்க என்ன அர்த்தம்னாக்க, வைகினாக்க தங்கி இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். மற்ற பெண்களோட தங்கி இருந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வருது, அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் அது வேண்டாம், அந்த வைகி தங்கி இருந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ வைகிங்கிறது ஆல்சோ தாமதமாக லேட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சமயத்தை சொல்லிட்டு நம்ம 10 மணி நேரம் கழித்து அப்புறம் வருது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் வேண்டான்மே. அதனாலுமே இங்கே வரதையே விட்டுடு, எம் சேரி வரவு ஒழி, நீ வராதே, நீ எங்கள் ஆற்றுக்கு வராதே, இந்த சேரிக்கே வராதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து செய்ய உடையும் திருமுகமும் செங்கனி வாயும் குழலும் கண்டு பொய் ஒரு நாள் பட்டதே அமையும். என்ன அழகா சொல்றா பாருங்க. அதாவது உன்னுடைய திருமேனி அழகை பார்த்து
நாங்கள் வந்து ரொம்ப மயங்கி போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். செய்ய உடையும் சிவப்பான உடையும், சிவப்புங்கிறது பீதாம்பரத்தை சொல்கிறது, அது செய்ய உடையும் உன்னுடைய மஞ்சள் உடை, ஆரஞ்சு கலர் உடை, சிவப்பு உடை, whatever you call it, அவனுடைய அந்த பீதாம்பரத்தையும் பார்த்தோம். திருமுகமும் அவனுடைய அழகான முகம் இருக்கே அதையும் பார்த்தோம் நாங்கள். செங்கனி வாயும் கோவைப்பழம் போல செவந்திருக்கிற அந்த அதரங்கள் இருக்கே அதையும் பார்த்தோம். குழலும் கண்டு, குழலுங்கிறது இங்கே புல்லாங்குழல் இல்லை, இந்த குழலும் தலையில் உள்ள சுருண்ட குழல்கள் இருக்கு, அது மாதிரி அந்த குட்டில குந்தளம்னு சொல்கிறாளோ இல்லையோ அந்த குட்டில குந்தளம் இருக்கே அந்த மாதிரியானது. அதை கூட இந்த பார்த்தோம் நாங்கள். குப்பிய சோழி வச்சன குட்டிலைகி குந்தலைகி சிருஷ்டமூலேன்னு பகவத் தியான சோபானத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த குப்பிய சோழி, சோழ நாட்டு பெண்கள் வந்து அவளுக்கு கோபம் வந்ததுனாக்க அவளுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப வக்கரமாக வருமா, ஸ்ட்ரைட்டாக வராது, அப்படி வளைஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும். அது மாதிரி கேர்ள்ஸ், இவனுடைய தலை மயிறு வந்து கேர்ல்டாக இருக்குமா அப்படி சொல்கிறாரு. அதுதான் அந்த மாதிரியான குழல் இருக்கே, இந்த சுருண்ட குழல்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் பார்த்து குழலும் கண்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்து மயங்கி போயிட்டோம். வந்து பொய் ஒரு நாள் பட்டதே அமையும், உன்னுடைய திருமேனி அழகில் மயங்கி நாங்கள் வந்து ஒரு பொய் ஒரு நாள் பட்டதே அமையும் அப்படிங்கிற மாதிரி. நீ பொய் வார்த்தை சொன்னதை அதனால நாங்கள் பாடுபட்டோமே, அதுவே போரும். அது ஒரு நாள் நீ சொன்ன பொய்யை நாங்கள் நம்பிட்டோம், அந்த பொய் சொன்னதுனால அதை நம்பிட்டதுனால நாங்கள் பட்ட பாடு போரும், அதுவே போரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான். ஆக செய்ய உடையும் திருமுகமும் செங்கனி வாயும் குழலும் கண்டு, இது வந்து பராங்குஷ நாயகின்னு சொல்கிறாளோ இல்லையோ, சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே, என்னுடைய மனசை பறி கொடுத்துட்டேனது தாய்மார்களே, ஹவு கேன் யூ ஃபால்ட் மீ அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாளோ இல்லையோ. செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே, அவனுடைய அழகை பார்த்து என் மனசு ஓடி போயிடுது, என்னை விட்டு ஓடி போயிடுது அப்படிங்கிற மாதிரி. நாச்சியார் திருமொழியிலும் இவர் சொல்கிறார், ஆண்டாள் சொல்கிறாள், கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறுபடுத்தி, அவனோட கண்ணு இருக்கே அது வந்து ஒரு பாசக்கயிறு மேலே அப்படி இந்த மாடுகள் மேலே வந்து மாடுகளை அடக்கிறதுக்கு இது போடுவாளோ இல்லையா, அது மாதிரி. ஸோ அந்த கயிறால் போட்டு இந்த ரோடியோ மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி கயிறு இது. கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்கயிறுபடுத்தி, இவனுடைய கண்ணே வந்து அப்படி கயத்தை போட்டு என்னை பிடிச்சு என்னை ட்ராப் பண்ணி இழுக்கிற அந்த மாதிரியான கயிறு அது. என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட கண் இது, அதுக்கு நாங்கள் மயங்கி போயிட்டோம் நாங்கள். ஆனால் மயங்கி போய் ஒரு நாள் கஷ்டப்பட்டது போரும், இதை வந்து திரும்ப திரும்ப கஷ்டப்பட வேண்டாம் எங்களுக்கு. அதனால புல்லுவம் பேசாதே, புல்லுவம்னாக்கா இந்த மாதிரி பொய்ன்னு அர்த்தம். புல்லுவம் பேசாதே, பொய் பேசுறத, கபடமான வார்த்தைகள் பேசாதே, போகு நம்பி அப்படிங்கிற மாதிரி. ஸோ போன்னு சொல்கிறச்சே கூட நம்பிங்கிற வார்த்தையை சொல்கிறா. பூர்ண குணங்கள் உடையவனே அப்படிங்கிறது போகு நம்பி, நீ கிளம்பி போயிடு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் சொல்கிறாரு. சரியா? ஸோ அது வந்து ரொம்ப we are gullible no more, we are issuing a restraining order. இங்கே வராத கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி. ஓ ஒன் who rests on Shesha's hooded bed, பையரவின் அணை பள்ளியினாய், we heed no more the hollow words you spread. பண்டையோம் அல்லோம் நாம், we are not dear-eyed girls, we are not dear-eyed girls with cold-rimmed sight, the ones in whom you find your heart's delight. மற்றவா அந்த மாதிரி யாரை உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த பெண்கள் நாங்கள் இல்லை. இது from other seas and desist coming late, seas and desist order இஷ்யூ பண்ணுறோம் நாங்கள். மற்றவாகிட்ட போயிட்டு இங்கே வரதெல்லாம் அந்த விட்டுடு நீ. our neighborhood now shuts to you its gate. ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வந்துடுது. இனிமே எங்களோட கேட் நெய்பர்ஹுட்கே வராத நீ இனிமே. your silken robe, your face and curly hair with கோவை lips were once a lovely snare. அதெல்லாம் ஒரு வலை மாறி இருந்தது எங்களுக்கு. செய்ய உடையும் திருமுகமும் செங்கனி வாயும் குழலும் கண்டு நாங்கள் மயங்கி போயிருந்தோம். அதுதான் சொல்கிறாங்க. your silken robe, your face and curly hair with கோவை lips were once a lovely snare. We saw, we swooned and fell to every lie. That single day of grief has drained us dry. இந்த ஒரு நாள் பட்ட பாடு போரும். Speak not a lie, புல்லுவம் பேசாதே. Speak not a lie, depart from us this day. போகு நம்பி, O Lord of virtues, go your weary way அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எட்டாவது கேள்வி வந்து, எட்டாவது பாசனம் வந்து, யூ கால் மீ ஃபார் அ ட்ரெஸ், என்னை வந்து ஒரு இடத்துக்கு வான்னு சொன்னனே, ஒரு மீட்டிங்க்கு வான்னு சொன்னனே,
நானும் சரின்னு சந்தோஷமாக வந்தேன்னா அங்கே வந்து நான் என்ன பார்த்தேன்னாக்க யூஆர் ஃபூலிங் அரவுண்ட் வித் another woman அண்ட் நீ என்னை பார்த்து நீ அப்படி ஓடி போயிட்டு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ அதனால் வந்து நீ வந்து ஐல் கெட் ஈவன் வித் யூ வென் யூ கம் டு மை ஹவுஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது ஸோ என்னை வருக என குறித்துட்டு என்கிட்ட வந்து சொன்ன நீ வா, இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வா, இந்த பர்டிகுலர் டயத்துக்கு வான்னு நீ சொன்ன நீ இனமலர் முல்லையின் பந்தர் கீழ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த நிறைய மலர்களுடைய நிறைய பூக்கள் இருக்கிற அந்த முல்லை பூக்கள்லாம் இருக்கிற ஒரு பந்தல் கேனப்பி இருக்கே, அதான் இங்கே பார்த்தா தெரியும். அப்படி முல்லையின் பந்தல் கீழல், அந்த பந்தை நீழல்னு சொல்கிற பந்தலுடைய நிழலில் அதனுடைய ஷேடில் ஒரு அண்டர் தேட் அப்படிங்கிற அர்த்தத்தில் அங்கே வர சொல்லியிருந்த நீ அங்கே வந்து நீ மன்னியவளை புனரப்புக்கு நான் அங்கே வந்தேன். நான் அது என்னை வருக என குறித்துட்டு ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லியிருந்த. அப்புறம் இனமலர் முல்லையின் பந்தர் கீழல் எங்கே என்னை வர சொல்லியிருந்தியோ அந்த முல்லை கொடிலாம் இருக்கேன், முல்லை பந்தல் இருக்கேன், இந்த கேனப்பி அதுக்கு கீழே மன்னியவளை புனரப்புக்கு. மன்னியவள்னாக்கா நீ கொஞ்சம் நேரமாக அங்கே இருக்கிறவள்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் நேரமாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன, பிகாஸ் யூ ஹட் ஆஸ்க்ட் somebody else to come there as well apparently. அவள் கூட புனரப்புக்கு நீ அவளை அணைக்கிறதுக்காக வேண்டி நீ புகுந்த நீ. அப்புறம் ஆனால் என்னை பார்த்து மற்ற என்னை கண்டு, நானும் அந்த சமயத்தில் அங்கே வந்தேன், நீ வர சொன்னதுக்காக வேண்டி அங்கே வந்தேன். நான் வந்து மற்ற என்னை கண்டு உழறா நெகிழ்ந்தாய் அப்படிங்கிற மாதிரி சில உழறானா கலங்கி போய் ஓ அம்ட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் உழறா நெகிழ்ந்தாய்னாக்கா நழுவி போயிட்ட நீ. அப்படி போறச்சே எப்படி இருந்ததுனாக்கா பொன்னிற ஆடையை கையில் தாங்கி, உன்னோட பொன்னிற கலர்ல கோல்டு மாதிரி இருக்கிற பீதாம்பரம் இருக்கே, அந்த பீதாம்பரத்தை கொஞ்சம் கையில பிடிச்சுட்டு, அதாவது வேஷ்டி போட்டுக்கிறவா வந்து அவள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னாக்கா ஒருவேளை இது வேஷ்டி போட்டு முடிச்சு வந்து அவந்துருமோங்கிற பயம் இருக்கலாம். அதுக்காக வேண்டிய வேஷ்டியை பிடிச்சுட்டே அவள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடப்பாளோ இல்லையோ, அது மாதிரி பொன்னிற ஆடையை கையில் தாங்கி he wanted to make his exit as fast as possible. அதனால வந்து பீதாம்பரத்தை கையில் பிடிச்சுட்டே ஃபாஸ்ட்டாக போனான் அவன். பொய் அச்சம் காட்டி pretended fear நீ காமிச்சுட்ட நீ, பொய் அச்சம் காட்டி நீ போதியேலும் அப்படி பாட்டு ஓடி போயிட்ட நீ. அது அப்படி பண்ணாலும் சரி, இன்னும் என் கையகத்து இங்கு ஒரு நாள் வருதியேல், என் கையில அம்பிடுற மாதிரி இன்னும் ஒரு நாள் இங்க வந்தேன்னாக்க, எங்க ஆத்துக்கு வந்தேன்னாக்க அது வந்து என் சினம் தீர்வன் நானே அப்படிங்கிற மாதிரி. சரி பார்த்தா இது வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணுவேன்னு பாருங்க. நீ வந்து என்னோட ஆத்துக்கு வந்தேன்னாக்க என் சினம் தீர்வன் நானே, அதான் இப்போ எனக்கு கோபம் இருக்கு, ஆனா நீ வந்தாக்க கோபம் சரியாயிடும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. தட்ஸ் வாட் இட் சீம்ஸ் லைக், பட் தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். என் சினம் தீர்வன் நானேனாக்க ஐ வில் கெட் ஈவன் வித் யூன்னு அர்த்தம். அதாவது ஐ வில் கெட் ஈவன் வித் யூ அண்ட் thereby get rid of my anger அப்படிங்கிற மாதிரி. எப்படி இன் வாட் வே வில் ஐ கெட் ஈவன் வித் யூனாக்க நான் வந்து I'll give you cold shoulder அந்த மாதிரி, உங்களுக்கு முகம் காட்ட மாட்டேன், உன்னை நான் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுவேன். இந்த மாதிரி in whatever ways I can humiliate you just like you have humiliated me, I will do that and I will get even with you. அதுக்கப்புறம் because I've gotten even with you அந்த என் சினம் தீர்வன் நானே, என்னுடைய கோபம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. I'll then pacify my anger by getting even with you in some manner. இக்னோர் பண்ணுவேன், கோல்ட் ஷோல்டர்ஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன், உங்களோட விளையாட மாட்டேன், பேச மாட்டேன், அந்த மாதிரி கோல்டு வாரை கிரியேட் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி என்னுடைய பந்தெல்லாம் எடுக்காத, என்னுடைய கிளி என்னோட மைனாகிட்டெல்லாம் பேசாத, அந்த மாதிரி சொல்லி நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. So you called me for a tryst and apparently he had also called somebody else. அதனால வந்து அவள் கூட நம்ம இது பண்ணிட்டு இருக்கச்சே நான் பார்த்துட்டேன், நான் அது பார்த்த உடனே நீ ஓடி போயிட்ட நீ, ஆனா நீ திரும்பி எங்கேயாவது என் கையில் அமிட்டுட்டேன்னாக்க I'll get even with you அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றான். Krishna, you signaled me to come that night and so I walked beneath the mullai's white. I reached the place you marked for our embrace, yet found another held within your space. You turned and saw me, grew at once dismayed, and tried to slip away as though afraid. You clutched your Pitambaram in your hand, pretending fear you ran across the land. But should you wander near my reach one day, nikad em kaiyila amtundennaka I'll soothe my anger in my chosen way. நான் என்னன்னு சொல்ல மாட்டேன் இப்போது, but it'll be a proper and fitting response I'll give. For all your tricks I know the rules the same. நீ என்னெல்லாம் ட்ரிக்ஸ் எங்களுக்கு ப்ளே பண்ணிருக்கியோ அதனோட ரூல்ஸ்லாம் எனக்கு தெரியும். அது for all your tricks I know the rules the same.
two hearts can answer in a matching game. இங்க சொல்லுவாள், two can play this game, you know, அப்படிம்பாள். அது மாதிரி தான் சொல்கிறாள். For all your tricks, I know the rules the same. Two hearts can answer in a matching game. அந்த விதத்தில் I know how to get even with you அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. 9வது, this is the last substantive பாசுரம். 10வது பாசுரம் வந்து பலஸ்ருதி பாசுரம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதல் 8 பாசுரங்களில் வந்து நிறைய வந்து ஒரு ஆங்கர் தெரியுது. Of course, that's what Pranaya Rosham is about. Even though it's born of love, அதனால் அந்த விதத்தில் வந்து we can excuse it because it came out of love அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து ஒரு கன்சிலியேட்டரி நோட்டில் வந்து முடிக்கிறாரு. ஸோ இதில் வந்து என்ன அழகாக சொல்கிறான்னாக்கா, இதில் பார்த்தேன்னாக்க, நீ வந்து கிருஷ்ணா, நீ வந்து மற்ற பொண்களை வந்து நீ வந்து அழகாக வந்து உன்னுடைய மார்பில் வந்து வனமாலை போட்டுட்டு போகிற, உன்னோட திருமேனி அழகாக அடுப்பாக இருக்குது, உன்னுடைய தலையில் மயில் பீலியை போட்டுட்டு போகிற, உன்னுடைய அந்த தன்னா பளிச்சுன்னு தெரிகிற அந்த பீதாம்பரத்தை நீ அறையில் சாத்திட்டு போகிற, காதில் வந்து பூங்கொத்து வச்சுட்டு போகிற, அதே மாதிரி கொங்கு நரும், அந்த மாதிரி அழகான பெண்களோட குழைந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு அவளை சந்தோஷப்படுத்துகிற. அதே மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் தேட் கிருஷ்ணா. எனக்கு ஒன்று பண்ணணும், நீ எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அதே இதை பண்ண மாட்டியா நீ அப்படின்னு ரொம்ப அழகாக எப்படி பாவமாக இருக்கு பாருங்கோ. எங்களுக்கே ஒரு நாள் வந்து ஊத, நீ இப்படி மற்றவாளுக்கெல்லாம் பண்ணின அவளை சந்தோஷப்படுத்தின்னு இருக்கிய கிருஷ்ணா. ஆல் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் இஸ் தட் யூ டூ த சேம் ஃபார் மீ. எங்களுக்கே ஒரு நாள் வந்து ஊத, எங்களுக்காக வேண்டி ஒரு நாள் வந்து உன்னுடைய புல்லாங்குழலை ஊதி பண்ணனாக்க, உன்னுடைய சம்மதத்தோடையும் உன்னுடைய புல்லாங்குழலுடைய ஓசையினுடைய சம்மதத்தோடையும் அந்த அப்ரூவலோடையும் அதை கேட்டோம்னாக்கா எங்களுக்கு எவ்வளவு பாக்கியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தணிஞ்சு வந்தா பாருங்க. என்னாக்க இவ்வளோ நிறைய சொல்லிட்டோம். அது சில சமயங்கள் நம்ம கோபத்தெல்லாம் கொட்டிட்டோம்னாக்க அந்த கோபம்லாம் போயிடுமோ இல்லையோ, அது மாதிரி இந்த 8 பாசுரங்களில் நல்லா கோபத்தை கொட்டிட்டா இப்போ 9வது பாசுரத்தில் வந்து கிருஷ்ணா, all that we are asking for is this, is it too much for you to give அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறா. ஸோ நீ மற்ற பெண்களை நீ எப்படி குஷிப்படுத்தின்னு இருக்க, மங்களநல் வனமாலை மார்பில் இலங்க, மங்களமான ஆஸ்பீஷியஸ் நல்ல அழகான வனமாலை வந்து திருமார்புல போட்டுண்டு, மயில் தழை பீலிசூடைய தலையில் வந்து மயிலோட இறகுகள் இருக்க இந்த பீகாக் ஃபெதர்ஸ் அது தலையில் போட்டுண்டு எல்லாம் ஒன்று அழகு எவ்வளோ எடுப்பாக காமிக்கிறது அப்படிங்கிறதுக்கு. பொங்கு இள ஆடை, பொங்குனாக்க அப்படி பிரைட்டாக இருக்கிற ஷைனிங் இள ஆடைனாக்கா தின் அப்படிங்கிற மாதிரி, தின் அல்லது சாஃப்ட் அப்படிங்கிற அப்படிப்பட்ட பீதாம்பரம் இருக்கே, அதை வந்து அறையில் சாத்தி அதை வந்து அறையில் கட்டின்னு இருக்கனே. அண்ட் பூங்கொத்து காதில் புனரப்ப, இது பூங்கொத்துக்களை வந்து பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை வந்து காதில் ரொம்ப அழகாக அதை வேர் பண்ணிண்டு, கொங்கு நரும் குழலார்களோடு அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த மற்ற இந்த பெண்களோடு அப்படிங்கிற மாதிரி. எப்படிப்பட்ட பெண்கள்னாக்கா, அவளுக்கு வந்து அவளுடைய கூந்தல்ல அவளுடைய தலையில வந்து மற்ற பூக்கள் இருக்கு, அந்த பூக்கள்ல தேன் இருக்கு. ஸோ அதனால தேனும் மணமும் கமழ்கின்ற கூந்தலை உடைய பெண்களோடு குழைந்து அவாவோட நன்றாக கலந்து, அதனால உன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி குழல் இனிது ஊதி வந்தாய், அது புல்லாங்குழல் ஊதி உன்னுடைய சந்தோஷத்தையும் தெரியப்படுத்திண்டு அவளையும் சந்தோஷப்படுத்தின்ற இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி ரொம்ப அழகா நீ அவளை நீ அது. ஸோ அவளுக்கு அந்த கொடுத்த சந்தோஷம் கொடுத்திய கிருஷ்ணா. That's what I am asking for us as well. எங்களுக்கே ஒரு நாள் வந்து ஊத, எப்படி நீ அவளை சந்தோஷப்படுத்துறியோ அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் அலோகேட் பண்ணி இங்க வந்து எங்க பக்கமா வந்து எங்களுக்கே ஒரு நாள் வந்து ஊத, உன் குழலின் இசை போதராதே. அப்படி பண்ணாக்க உன்னுடைய ஃப்ளூட்டோட மியூசிக் வந்து அது வந்து will it object to it அப்படிங்கிற ரொம்ப எவ்வளோ பணியோட கேட்குறா. நீ அப்படி ஒரு நாளைக்கு இங்க வந்து எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்க கேட்டுக்கிறோம். அப்படி கேட்டாக்க உன்னுடைய புல்லாங்குழலுடைய ஓசை வந்து will it object to it கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உன் குழலின் இசை போதராதே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆல் ஐ வாண்ட் இஸ் தட் கிருஷ்ணா, will your flute music not deign to grace us even if you are willing to do so அப்படிங்கிற மாதிரி. அதுதான் எங்களுக்கு வேணும் கிருஷ்ணா. தட்ஸ் ஆல் ஐம் ஆஸ்கிங் ஃபார். மற்றபடி எங்களுக்கு உண்மையில என்ன கோபம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது மற்றவாகிட்ட சந்தோஷப்படுத்து, தட்ஸ் ஃபைன். ஆல் வி ஆர் ஆஸ்கிங் இஸ் எங்களையும் சந்தோஷப்படுத்து அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறோம். அது பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஜீரோ சம் கேம். யூ நோ ஹவு டு கன்வெர்ட் ஜீரோ சம் கேம்ஸ் இன்டு நான் ஜீரோ சம் கேம்ஸ், அந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். Auspicious Vanamala on your chest, Krishna with flair you came and looked your best. A peacock feather shone upon your head,
as through the garden all your brilliance spread. எப்படி அழகா நீ வந்து திரும்பிய நீ அழகெல்லாம் காமிச்சுன்னு வந்து எங்களுக்கு சொல்றது, பீதாம்பரம் thin shiny round your waist and flowers in your ears so finely placed. You stood with girls who wore such fragrant blooms amidst the honey and the sweet perfumes. Enraptured there you played your flute so light, a treat for every ear and every side. மற்றவாளுக்கு அழகா சந்தோஷப்படுத்தின புல்லாங்குழலாம் வாசிச்சு, that's what we are asking for. Oh, won't you play for us one single day? Will your flute music never come our way? ஒருவேளை வராம போயிடுமா கிருஷ்ணா? Oh, won't you play for us one single day? ஒரே ஒரு நாள் தான் கிருஷ்ணா, எங்களுக்கே ஒரு நாள் வந்து ஊத உன் குழலின் இசை போதராதே. Will your flute music never come our way? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா கேட்குறான். இதான் பார்த்தேன்னாக்கா கோபால விம்சத்தில வந்து சுவாமி தேசிகன் அழகா சொல்றாரு, என்னுடைய அந்திம நாட்களில் என்னுடைய பிராணன் போகிற சமயத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரியான உனக்கு தரிசனம் ஒன்றும் வேணும் கிருஷ்ணா. என்னன்னாக்க உன்னுடைய அதரத்தில் வந்து அழகான புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கணும் அது. அதே மாதிரி உன்னுடைய திருமுடியில் வந்து மயில் பீலி வந்து அழகாக இருக்கணும் அது. அதே மாதிரியான இந்த உன்னுடைய இந்திர நீலமணி மாதிரியான நீல நிறமான திருமேனி வந்து அந்த உருவத்து வந்து என்னுடைய மனசில் அது தன்னா தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு ஒத்தனாக வந்து என்னுடைய அந்திம சமயத்துல வந்து எனக்கு அந்த மாதிரி தரிசனம் கொடுக்க மாட்டியா கிருஷ்ணா அப்படின்னு ரொம்ப அழகா கேட்கிறாரோ இல்லையோ, அதைத்தான் இவளும் கேட்கிறாரு. With a beautiful flute placed on his lips, Makutahalambim Mayura Pinchamalayam, with garlands of peacock feathers on his hair with a tilt. Hariniyashilayam Vibhanganilayam. இந்திர நீலமணி துண்டம் போல நீல நிறமான அந்த மாதிரியான அது. பிரதிபா சந்தோயம் மம மம அந்திம பிரயாணே மம அந்திம பிரயாணே, என்னுடைய அந்திம பிரயாணத்துல கிருஷ்ணா அந்த மாதிரி எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்க மாட்டியா நீ கிருஷ்ணா? All I ask for is that you give me that one darshan. அது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அழகா கேட்கிறாரோ இல்லையோ, அதுதான் அவ சொல்றா, நீ மற்றவாளுக்கெல்லாம் புல்லாங்குழல் ஊதிண்டு அவளெல்லாம் சந்தோஷப்படுத்தின்னு இருக்கே கிருஷ்ணா, then you can continue to do that. Just set aside one day, come to us and do the same thing that you do for others. மற்றவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுன்னு சொல்றோம். அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது ரொம்ப எவ்வளோ அழகான தாட் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இவ்வளவு கோபத்தில் ஆரம்பிச்சவா வந்து அந்த கோபத்தோட முடிக்கல, ஒரு நல்ல மதோட முடிக்கிறாவா. I just wanted to give you some few phrases from the திருவாய்மொழியில். அந்த சுவாமி நம்மாழ்வார் அவருடைய பிரணய ரோஷத்தில் அவர் சொல்கிறாரோ இல்லையா, உன்னுடைய அதில் வந்து ஒன்று ஜஸ்ட் ஃபியூ ஃப்ரேசஸ் கொடுக்குறேன். உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன்னு கேட்குறார். அதில் வந்து ஐ நோ யுவர் டிசீட், யூ கேன்ட் ஃபூல் மீ எனிமோர். என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி அப்படிங்கிறார். கிவ் மீ பேக் மை பால் அண்ட் அம்மானை காயின், யூ ஹவ் நோ ரைட் டு தம் எனிமோர். போயிருந்து நின் புள்ளுவம் அறியாதவர்க்கு உரை நம்பி நின் செய்யவா இருங்கனியும் கண்களும் விபரீதம் என்னால். Go try your disease on women who are ignorant of them. Your glorious covered lips and lotus eyes are nothing but trouble அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எம்மை நீ கழறையிலே அப்படிங்கிற மாதிரி, don't hide your deceits and tell lies அப்படிங்கிற மாதிரி. அதாவது you don't know how we feel, அதனால so don't tell us I know how you feel அப்படின்லாம் சொல்லாதே. கழறையல் நம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லாத. அகேன் உன்னோட டிசீஸ்லாம் மறைக்காத. உன்னுடைய கைத்தவம், உன்னுடைய பொய்யெல்லாம் இருக்கே, அது வந்து மண்ணும் வெண்ணும் நன்கு அறியும். இந்த உலகம் மாத்திரம் இல்லை, தேவர் உலகங்கள் எல்லாம் கூட உன்னுடைய இது நன்னா தெரிஞ்சிருக்கு.
மழறு தேன் மொழியார்கள் நின் அருள் சூடுவார் மனம் வாடி நிற்க எம் குழறு பூவையொடும் கிளியொடும் குழகையில. At least go and comfort the women that you care about. Don't play with my myna bird and my parrot bird னு சொல்றா. குழகி எங்கள் குழமணன் கொண்டு கோயின்மை செய்து கண்மம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த கோயின்மை, அதாவது நீ என்ன பண்றேன்னாக்க வித் மை உடன் பொம்மை மரப்பாச்சி பொம்மை வச்சுட்டு டோன்ட் இன்டல்ஜ் இன் அன்குவெஸ்டன்ட் ஆக்ட்ஸ், அதாவது கேட்பாரற்ற செயல்களை செய்யாதே. you'll get nothing out of them. But now who is there to challenge me அப்படி மாதிரிலாம் பண்ணாத நீ. கோயின்மைங்கிற வார்த்தை வந்து இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை. லிட்ரலி இட் மீன்ஸ் கோன்னா ராஜா, ராஜா இன்மைனா இல்லைன்னு அர்த்தம். ராஜா இல்லாமல் அராஜகம்னு சொல்லுவோம் இல்லையோ, அந்த மாதிரி நீ அராஜகம் பண்ணாதே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் வேர்டை யூஸ் பண்றாது. அழகியார் இவ்வுலகம் மூன்றுக்கும் தேவிமை ஈதகுவார் பலர் உலர். உனக்கு 3 உலகத்திலையும் வந்து உங்கூட வந்து டு டேலி வித் யூ நிறைய பெண்கள் இருக்கா, நீ அவாகிட்ட போய்க்கோ. கழகம் ஏறேல் நம்பி அப்படிங்கிறார். கழகத்துல வந்துடாதே அப்படிங்கிற மாதிரி. மேபி ஐ டோன்ட் நோ, இட் சவுண்ட்ஸ் லைக் a political party மாதிரி இருக்கு. கழகம் ஏறேல் நம்பின்னு. பட் என்னன்னாக்கா கழகம்னாக்கா குரூப், அது எங்களோட குரூப்ல வந்து சேராதே நீ, யூஆர் ஆஃப் லிமிட்ஸ் டு அஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றவர் வந்து அது கடைசியில் வந்து அந்த திருவாய்மொழி பதிகமும் ends in a conciliatory note, but even though it's a little bit more subtle, அதில் வந்து சொல்றான், நின்று இலங்கு முடியினாய் ஓ ஒன் வித் எட்டர்னலி ரேடியன்ட் கிரவுன், 21 கால அரசு களைகட்ட வென்றி நீள் மழுவா ஓ பரசுராமா who destroyed 21 generations of unjust kings victoriously with your mighty axe. வியஞ்ஞாலம் முன்படைத்தாய் ஓ one who created the glorious universe by being the first cause. இன்று இவ் ஆயர் குலத்தை வீடு உய்ய தோன்றிய கருமாணிக்க சுட. எவ்வளோ ஒரு கிரேட்ஃபுல்லாக சொல்றா பார்த்தீங்களா. இவ்வளோ ஒரு புகழ்ந்து சொல்றாள்னாக்கா அவளுடைய கோபம் தணிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா நின்று இலங்கு முடியினாய் 21 காலரசு களைகட்ட வென்றி நீள் மழுவா வியஞ்ஞாலம் முன்படைத்தாய் இன்று இவ் ஆயர் குலத்தை வீடு உய்ய தோன்றிய கருமாணிக்க சுடர். ஓ the black sapphire gem who came to redeem this cowherd clan today. இந்த மாதிரிலாம் சொல்றவா அவளுக்கு கோபம் போயிட்டு இருந்தான்னு அர்த்தம் அது. அதனால அதை வச்சுன்னு தெரியுது. that also ends on a conciliatory note. அது நின்றனால் நலிவே படுவோம் என்றும் ஆய்ச்சியோமே. எப்பவுமே வந்து we will get that we will be tormented by you. ஆனா வந்து 2 விதத்துல, அதாவது என்னன்னாக்க நீ இல்லாம இருக்கிற சமயத்திலையும் we will be tormented by you. நீ இருக்கிறச்சியும் கூட ஓ இப்போ இருக்கான் அவன் கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிடுவானே அப்படிங்கிற அந்த தாட் ஆஃப் இம்பெண்டிங் விரகம் இருக்க, அந்த விரக தாபம் அதுவே வந்து எங்களை பாதர் பண்ணும். அதனால இது வந்து திஸ் இஸ் இந்த பெண்களுக்கு இந்த காதலர்களுக்கு உண்டான அந்த கதி அப்படிதான். அது they will always be tormented either because they are separated from their lover or because they are worried about the separation that's about to happen next அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் இந்த பலஸ்ருதி பாசுரத்தில் சொல்றாரு அவர், அல்லிமலர் பேசிக்கலி என்ன சொல்றாருனாக்கா, இந்த பாசுரத்தை கத்துண்டவா நான் அனுசந்திக்கிறவாளுக்கு சம்சாரத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை நயந்து, அல்லிமலர் தாமரை பூவில் பறந்த திருமங்கை இந்த ஸ்ரீதேவி இருக்காளே, அவளுடைய கான்சோர்ட்டான எம்பெருமான், அந்த எம்பெருமானை வந்து அந்த நயந்து அவனை மேல ஆசைப்பட்டு இள ஆய்ச்சியர்மார்கள் வந்து யங் கவ்ஹர்ட் மைடன்ஸ் எல்லி பொழுதனில் ஏமத்து ஊடி. எல்லி பொழுதுனாக்கா ராத்திரி வேளையில ஏமத்து ஊடி, இன் அஜிடேஷன், ஊடினாக்கா ஊடல் செய்து they engaged in lovers quarrel. அதை வந்து எழ்கி உரைத்த உரை, அது வந்து they said heartfelt words சொன்னா, அதை எழ்கிங்கிறது அங்கே heartfelt words சொன்னாவா. அதை வந்து கான்டென்ட்டாக வச்சுண்டு குலசேகர ஆழ்வார் வந்து பதிகம் பண்ணியிருக்கார். அந்த பதிகத்தை அப்படின்னு சொல்ல போறார் அவர். குலசேகர ஆழ்வாரை பற்றி சொல்றச்சே கொல்லி நகர்க்கு இறை, இந்த கொல்லிங்கிற ஊருக்கு லார்ட் ஆஃப் கொல்லின் அதுக்கும் ராஜாவாக இருக்கிறவர், கூடல் கோமான் மதுரைக்கும் ராஜாவாக இருக்கிறவர், பாண்டிய தேசத்துக்கும் ராஜாவாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட குலசேகரன் இன்னிசையில் மேவி சொல்லிய அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா ராகத்தோடு சொல்லியிருக்கிற இந்த பதிகம் இருக்க. இன் தமிழ் மாலை 10, தமிழாலான மாலை இது, 10னாக்க 10 பாசுரங்களால் அந்த மாலை சொல்ல வல்லாருக்கு, யார் இதை சரியா அனுசந்திக்கிறாளோ அவளுக்கு இல்லை துன்பம் தானே, அதாவது சம்சாரிக் டிஸ்ட்ரெஸ்லாம் அவளுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். The cowherd maidens longed for his embrace, the Lord of Sri who has a lotus face. An evening fell with hearts in deep distress. எல்லி பொழுதனில் ஏமத்து ஊடிங்கிறத in lovers quarrels they did then confess. Kinkula Shekhara of Kolli's height, Kolli Nagar Kirai, and Madurai Kudal Koman wrote songs of pure delight.
who chant this garland's tenfold tumult strain will never know the grief of worldly pain அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது முடிக்கிறார் அவர். அதோட அடியன் வந்து இந்த முடிச்சுக்கிறேன். இது ரொம்ப அழகான பதிகம் இது. ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன் இப்படி போன்னு சொல்கிறார். அது வந்து இஸ் இட் ரியலி ஒர்த் the chanting as a prayer அப்படிங்கிற மாதிரி ஸ்தோத்திரமாக சொல்லலாமா அப்படின்னு. But when you realize that underneath it all there is the love, the bhakti, and also that it ends on a conciliatory note, அது வந்து then it makes it more palatable. ஸோ அதனால் எப்போ வேணாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட அழகான பதிகம் இது. வழக்கம் போல் உங்களுடைய நேரத்தை எக்கச்சக்கமாக அடுத்துன்றதுக்கு அடியேன் offers my sincere apologies. நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கும் அடியனுடைய கிராட்டிடியூட். பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீரும் அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய நமக. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் त्वां सर्व पापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.